Alright students, so welcome to Inspro Academy வழங்குற இந்த ஒரு பாஸ் பேப்பர் சீரீஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 2016 வந்த பாஸ் பேப்பர்கிட்ட, அதாவது ஓஎல் பாஸ் பேப்பர் மேக்ஸ் பேப்பர்கிட்ட பார்ட் 1 இருக்கிற முதல் 25 கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மெயின்லி நான் என்ன பண்ணுவேன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறது, ப்ளஸ் என்ன தியரி அப்ளை பண்ணணும், அண்ட் தென் எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஒரு பாஸ் பேப்பர் செய்யலாம், அண்ட் தென் பாஸ் பேப்பர் செய்கிற டைமில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அண்ட் எதை பண்ணுனா உங்களால் ஈஸியாக வந்து டைமை கீப்பப் பண்ணி கொள்ளலாம், டைமை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லிட்டு போவேன். இந்த பாஸ் பேப்பர் நான் செய்கிறது என்னத்துக்காகனா மெயின்லி டு கைட் யூ ஆல். என்கிட்ட இருக்க நாலேஜை நான் அவங்களோட ஷேர் பண்ணி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச் யூ ஆல் த ஈஸியஸ்ட் வே, ரொம்ப இலகுவான நுட்ப முறையில் நான் உங்களுக்கு வந்து மேக்ஸை டீச் பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இன்ஸ்ப்ரோ அகாடமியோட நோக்கமும் அதுதான். ஆல்ரைட், ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த பாஸ் பேப்பர் நான் செய்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்டா 25 கொஷின்ஸ் ப்ளஸ் பார்ட் 1 எடுத்தீங்கன்னா பார்ட் 1ல் 2 பார்ட்ஸ் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. அந்த பார்ட் ஏல 25 ஸ்மால் கொஷின்ஸ் வரும், பார்ட் பியில் வந்து 5 கம்பல்சரி ஸ்ட்ரக்சர்ட் கொஷின்ஸ் வரும். ஆல்ரைட், இந்த 25 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 25 கொஷின்ஸை நான் இங்கே செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்டா, நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டு வந்து இங்கே பார்க்கலாம். இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்து செய்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. 2 months இருக்குது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எக்ஸாமுக்கு முதல் யூ கேன் அச்சீவ் யூர் ட்ரீம் ஆஃப் கெட்டிங் அன் ஏ. ஆல்ரைட், ஏ எடுக்கிறதுக்கான அந்த ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போகலாம் நிச்சயமாக. நோ மேட்டர் வாட், நிச்சயமாக உங்களால் எடுக்கலாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கடா. ஸோ ரொம்ப பேச விரும்பல. அதுக்கு முதல்ல இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் மெயினாக என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் தான். கிரேட் 6 to 11 இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் இங்கிலீஷில் சூனர். பட் இப்போதைக்கு தமிழில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கிரேட் 6 till கிரேட் 11, கிரேட் 10, கிரேட் 11 அதுதான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். கிரேட் 6, 7, 8, 9 ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் மெயின்லி நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கிரேட் 10 and 11. ஸோ இதில் நான் வீடியோஸ் போடுவேன், தியரி வீடியோஸ் நான் போடுவேன், ஒரு சில சாப்டர்ஸ் நான் சாப்டர் வைஸ் பிரித்து போடுவேன். அண்ட் தென் இப்போ நான் வந்துருக்கிற ரீசன் என்னென்னா பாஸ்ட் பேப்பர்ஸ் 2016, 17, 18, 19, 20, 21 இதுகளோட பார்ட் 1ல் இருக்கிற 25 கொஷின்ஸ் நான் செஞ்சு போடுவேன். அண்ட் தென் பார்ட் பி நான் செஞ்சு போடுவேன். ஸோ பார்ட் 1 ஃபுல்லாக தரவாக நாங்கள் முடிக்கிறோம். இந்த ஒரு சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேப்பரோட லிங்க்கை நான் கீழே தரேன். ஓகே, அங்கே போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன வெப்சைட் இது, agaram.lk அப்படின்ற ஒரு வெப்சைட். இதுக்கு முதல்ல யூஸ் பண்ணிடலன்னா ப்ளீஸ் கோ ஹெட் யூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய வேறு சப்ஜெக்ட்ஸுக்கான பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மேக்ஸுக்கு பாஸ்வேர்ட் மட்டுமா சார் செய்வீங்கன்னா நிச்சயமாக இல்லை, நான் மாடல் பேப்பர்ஸை செஞ்சு விடுவேன். முதல்ல நான் பாஸ்வேர்ட் முடிப்பேன், அதுக்கு பிறகு மாடல் கொஷின்ஸுக்கு நான் போவோம். ஆல்ரைட், வித்தவுட் எனி டிலே டிரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ரூபாய் 800 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வையை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. சிம்பிள் கொஸ்டினா, சிம்பிள் கொஸ்டின், இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 800, 800 rupees, தீர்வை எவ்வளவு 6%. ஸோ பர்சன்டேஜ், அதாவது வீதத்தை வந்து சதவீதத்தை வந்து பின்னமாக மாற்றுறது எப்படின்றது பார்ப்போம். 6% இருக்கா, பின்னமாக மாற்றுறது வந்து 6/100. சதவீதத்தை பின்னமாக வர்றது இப்படி தான். ஆல்ரைட், ஸோ நான் ஈஸியாக என்ன செய்யணும்டா 800 தர 6/100 என்ன பண்ணலாம், 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். ஆல்ரைட், ஸோ ரூபாய் 8,48 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வழங்கப்படும். ஆகவே இந்த கொஸ்டின் புரிஞ்சுருக்கணும் நம்புகிறேன். இதில் எதுவுமே இல்லை, வரியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வரிஸ் இருக்குது, நிறைய வித்தியாசமான வரிகள் இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்பல. இந்த கொஸ்டினை செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரைட், செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஆல்ரைட், செகண்ட் கொஸ்டினா, தரப்பட்டுள்ள வெண்முறை படத்தில் தொடைப்பிரிவு ஏ இடைவெட்டு பிஐ வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. ஆல்ரைட், இப்போ நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னடா, இப்போ தொடைகள்னு வந்தாலே செட்ஸ் அப்படின்ற ஒரு பாடம் வந்தாலே இது ஒரு பெரிய பாடம், பட் ரொம்ப ஈஸியான பாடம்.
ஸோ இப்போ இந்த கொஷின் செய்கிறப்ப எனக்கு எல்லா தியரியும் கொண்டு வந்து இதில் திணிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. ஸோ இந்த கொஷனை எப்படி செய்கிறது அண்ட் தென் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நிலேட்டர் கொஷின்ஸ் வந்தால் எப்படி ஈஸியாக செய்கிறத பார்ப்போம். ஆல்ரைட், இது என்ன கேட்டிருக்காங்க? ஏ இடைவெட்டு பி இடைவெட்டு. அண்ட் தென் இன்னொரு அடிஷனல் விஷயம் நான் சொல்லி தரேன். ஏ ஒன்றுக்கு பின்னா என்னது, ஏ இடைவெட்டு பின்னா என்னது. ஆல்ரைட், ஸோ ஏ ஒன்றுக்கு பி. ஸோ இந்த குறியீடுகளுக்கு என்ன அடையாளம்? இது இடைவெட்டு, ஒன்றுக்கு. ஆல்ரைட், ஓகே, யூனியன் intersect, clear, union intersect. ஸோ இதில் கேட்டிருக்கிறது என்னன்னா, இதில் எங்களோட கொஷன் என்னது? ஏ ஒன்றுக்கு பி. எங்களோட கொஷன் என்னது? ஏ இடைவெட்டு பி. இடைவெட்டுன்னு சொல்றது என்னன்னா, இந்த ஏன்ற வட்டத்துக்கும் பீன்ற வட்டத்துக்கும் பொதுவாக இருக்கிற பகுதி. ஸோ நாங்கள் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல எப்படி இந்த மாதிரி கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? வெளியில் இருக்கிற இந்த பகுதிக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி, இதுக்கு டி, இதுக்கு ஏன்னு போடலாம். ஆல்ரைட், ஸோ இதில் இருக்கிற மொத்த மூலகங்கள் என்னென்னது? டோட்டல் மூலகங்கள் தொடை குறிப்பீட்டில் போடணும். ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் கர்லி ப்ராக்கெட். ஸோ ஏ இருக்கு, பி இருக்கு, சி, டி, இ. ஆல்ரைட், எத்தனை மொத்த மூலகங்கள் இருக்கு இதுல? நம்பர் ஆஃப் டோட்டல் எலிமெண்ட்ஸ். ஆல்ரைட், எத்தனை? 1 2 3 4 5. ஆல்ரைட், அதே மாதிரி இப்போ ஏ எடுத்தோம்னா ஏல என்னென்ன மூலகங்கள் இருக்கு? பிசி மட்டும்தான் இருக்கு. when you take, இப்போ நீங்க பி எடுத்தீங்கன்னா பில சி கமா டி இருக்கு. என்ன கொஸ்டின்? எங்கட ஏ இடைவெட்டு பி. என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற மூலகம் எதுன்னு கண்டுபிடிக்குமா? ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த ஏ எடுக்கிறீங்க, ஏலையும் பிலையும் என்ன பொதுவாக இருக்கு? சின்றது. ஆல்ரைட், ஸோ ஏ இடைவெட்டு பி என்ன வரும்? சி. ஸோ சி இதில் எங்கே இருக்கு? இந்த நான் ஏன் சொல்லி கொடுத்தேன் இப்போ? பிகாஸ் இந்த ஒரு கொஸ்டினை செய்கிறது மட்டும் எங்களோட எய்ம் இல்லை. இந்த கொஸ்டினை செய்கிறப்ப இந்த கொஸ்டினில் என்னென்ன மாதிரி தியரிஸ் அப்ளிகபிள் ஆகுது அண்ட் தென் பேசிக் அடிமட்ட பேசிக்கான விஷயம் வந்து ஏ இடைவெட்டு பினா பொதுவான பிரதேசம். பட் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொதுவான பிரதேசம் வருமாண்டா? இல்லை. ஆல்ரைட், எந்த சந்தர்ப்பத்தில் வரும் வராதுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த கொஸ்டின் செய்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ இது அடிஷனலாக 2 விஷயம் சொல்லிட்டு போனேன். நம்பர் ஆஃப் ஏ, எத்தனை மூலகங்கள் இருக்கு ஏல? 1 2. how many elements are there in A? 2. alright, so B ல எத்தனை elements இருக்கு? 2. curly bracket போடணுமா? தேவையில்லை. or else நீங்க எப்படி போடலாம்? just 2 ஒன்று போடலாம். or else எப்படி போடலாம்? 2 ஒன்று போடலாம். it doesn't matter, அது பிரச்சனை இல்லை. பட் நீங்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, நம்பர் ஆஃப் எத்தனை மூலகங்கள் ஏன்ற இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு? 2 மொத்தமா. இது எண்ணிக்கை, இது மூலகங்கள். ஆல்ரைட், எண்ணிக்கை வேற, மூலகங்கள் வேற. என்னென்ன மூலகங்கள் இருக்குன்னா இது எழுதணும். எண்ணிக்கை கேட்டாங்கன்னா அப்படி எழுதணும். ஆல்ரைட், சிம்பிள். அடுத்த கொஸ்டின். சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் செல்கிறது. பேருந்தின் கதியை மீட்டர் பெர் செகண்டில் காண்க. ஆல்ரைட், என்ன கொஸ்டின்? 3வது கதி என்னதில் கேட்குறாங்க? மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கதிக்கான சமன்பாடு என்னது? கதி தூரத்தின் கீழ் நேரம். ஆல்ரைட், ஆல்ரைட், கதிக்கான வரவு இலக்கணம் என்னது? ஓரலகு நேரத்தில் பிரயாணம் செய்யும் தூரம்.
ஓரளவுக்கு நேரம் அது செகண்டில் இருக்கலாம், மினிட்ஸில் இருக்கலாம், ஹவர்ஸில் இருக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, மீட்டர் செகண்டில், மீட்டர் பர் செகண்டில் காண்க. ஆல்ரெடி மீட்டர் பர் செகண்டில் காணணும். ரெண்டு விதமாக செய்யலாம், கவனிக்கணும். ரெண்டு விதமாக செய்யலாம். ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கலாம். என்ன தூரம்? 48 மீட்டர். எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். சுருக்குறீங்க என்ன வரும்? 16 மீட்டர் செகண்ட் -1. ஆர் சில பேர் போடுவாங்க அப்படின்னா 16 மீட்டர் செகண்ட். இது ரெண்டுமே சரியா? ரெண்டுமே சரி. போட்டிங்கன்னா மார்க்ஸ் வரும். சிம்பிள். இது மெத்தட் 1. மெத்தட் 2க்கு போவோம். மெத்தட் 2 நேர்விகித சமன் முறையில் செய்யலாம். அதே எப்படி? 48 மீட்டர் செல்றதுக்கு 3 செகண்டா, ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் செல்லும்? எக்ஸ் மீட்டர். நான் ஏன் அப்படி இருக்கிறேன்? கதின்றதுக்கான வரைவிலக்கணம் என்னது? ஓரலகு நேரத்தில், ஓர் அலகு நேரம், ஒரு செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் செல்லுது. ஆல்ரைட், பார்க்கறது. என்ன பண்ணுங்க இது? இப்ப இது 1, இது 2. ஆல்ரைட், 2 பிரிக்கணும், உண்டாகும். ஓகே, x/48 மீட்டர் 3 செகண்ட், ஒரு செகண்ட். எக்ஸ் சாரி, (48/3) meters 16 மீட்டர். ஸோ ஒரு செகண்ட்ல 16 மீட்டர். ஆகவே கதி 16 மீட்டர் செகண்ட் -1. ஆல்ரைட், ரெண்டு மெத்தடும் பார்த்தாச்சு. ஒன்று டிரெக்டாக ஈக்குவேஷன் போட்டு காண்றது, இன்னொன்று நேர்விகித சமன் தொடர்பு வச்சு காண்றது. அடுத்த கேள்வி, சுட்டி. சுட்டி வடிவில் காட்டுக. ஆல்ரைட், 4th question. ஆல்ரைட், சுட்டி வடிவம்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஆல்ரைட், 4 2 பலு. ஸோ இது வடிவம் தான் சுட்டி வடிவம். ஆல்ரைட், ஸோ இதில் மேலே இருக்குது என்னது? சுட்டி ஆரல்ஸ் வலுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? அடி. அப்படி இது என்னது சார்? 4. இது இந்த சுட்டின்ற பெருமானம். ஆல்ரைட், இதான் சுட்டி வடிவம். இது வலு அல்லது சுட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது அடி. ஸோ இந்த கொஸ்டினை என்ன செய்யணும்னா, இந்த ஒரு வடிவத்துக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி இது ஈக்குவல்னு கொடுக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னா நாங்கள் என்ன பண்ணணும்? லாக் மடக்க எனக்கு தெரியாது, நான் படிக்கல. ஆல்ரைட், மடக்கன்ற ஒரு பெரிய பாடம், அந்த கதை இங்கே இருக்கக்கூடாது. ஆல்ரைட், கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சுட்டி வடிவில் காட்டுங்க. சிம்பிள். ஸோ 16ன்றது 2 எத்தனையாம் பலு? 4ஆம் பலு. ஸோ ஈஸி. ஆன்சர் என்ன இருக்கு? 16 சொல்றது போட்டமா போனமான் இருக்கணுமா? போட்டமா போனமான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் தீர்க்க. ஆல்ரைட், தீர்க்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? x-1 into x-2 is equal to 0. xi1 xi2 is equal to 0. இதான் கேட்டிருக்காங்க. ஆல்ரைட், இதை எப்படி சுருக்கிறது? மெயினாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யாரான ஒரு நம்பரை எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை இதால பெருக்குனா 0 வருமாண்டா, 0தால. ஸோ 2 நம்பர்ஸை நீங்கள் பெருக்குறீங்க. ஆல்ரைட்,
ஆன்சர் 0 வருது. ஸோ இதில் எக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், இதில் y இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ் y என்னென்னு நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல நம்பர்ஸ். ஆல்ரைட், ஒன்று எக்ஸ் வந்து 0 இருக்கலாம் ஆர் y வந்து 0 இருக்கலாம். ஏன்னா ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால் பெருக்கிறீங்க, ஆன்சர் 0 வருது. கட்டாயமா என்னது கட்டாயமா இந்த ரெண்டு எண்ணில் ஏதாவது ஒரு எண் வந்து 0 இருக்கும். இதுதான் பேசிக் மேத்ஸ். ஆல்ரைட், ஸோ இன்னொரு கணக்கு எடுத்தீங்கன்னா இது வந்து இருபடி சமன்பாட்டில் வரும், இருபடி காரணிகள், இருபடி சமன்பாடு அதுகளில் வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒன்று இந்த ஒரு கோவை x-1 அப்படின்ற அந்த ஒரு கோவை வந்து 0க்கு சமனாக இருக்கலாம். ஆர் எல்ஸ் x-2 என்ற கோவை 0க்கு சமனாக இருக்கலாம். என்ன மீன் பண்ணுறா, ஒன்று இது 0 இருக்கலாம் ஆர் ஒன்று இது 0 இருக்கலாம். ஸோ இந்த ஒரு கோவையை 0க்கு சமப்படுத்தி நான் என்ன செய்யணும்னா இந்த எக்ஸுக்கான பெருமானத்தை காணும். எக்ஸுக்கு என்ன பெருமானம் வந்தால் இது 0 ஆகும், இந்த கோவையில் எக்ஸுக்கு என்ன பெருமானம் வந்தால் 0 ஆகும் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதை பார்த்தோன்னு எப்படி செய்யறதுன்னா நிச்சயமாக தெரியுதுனே, ஒரு நம்பரை அதே நம்பரால் கழிச்சோம்னா என்ன வரும்? 0 வரும். ஸோ இதில் எக்ஸுக்கு என்ன வரணும்? 1 வரணும், இதில் எக்ஸுக்கு 2 வரணும். நீங்கள் இதுக்கு x is equal to 1 ஆர் x is equal to 2 போட்டாலே இங்கே சரி முடிஞ்சிடு கொஸ்டின். ஸோ இது ஒரு மெத்தட் 1 மார்க்ஸும் வரும். ஸோ நான் மெத்தட் 2 சொல்லிதான், அதான் நான் சொன்னது. ஒரு எண்ணை ரெண்டு எண்களை பெருக்கிறீங்க, ஆன்சர் என்ன வருது? 0 வருது. என்ன நிபந்தனை? ரெண்டு எண்களுமே 0 இருக்கலாம் ஆர் எல்ஸ் ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண் வந்து நிச்சயமாக கட்டாயம் 0 இருந்தாங்க. ஸோ இந்த கேஸில் x-1 is equal to 0 ஆர் x-2 is equal to 0 அப்படின்ட்டு எடுக்கலாம். ஸோ x is equal to 1. எப்படி இந்த 1 வந்துச்சு? ரெண்டு பக்கத்தாலையும் 1 கூட்டுவோம், கூட்டினா என்ன நடக்கும்? இந்த பக்கம் கூட்டினீங்கண்டா +1 -1 சக உண்டு மறை உண்டு, வேறு வேறு குறிகள கழிக்கப்பட்டு 0 ஆகும். இந்த பக்கம் +1 அப்படியே இருக்கும். சேம் வித் திஸ் சைட், இந்த பக்கமும் அதே தான், ஈக்குவல் டு 2. ஸோ ஆகவே x is equal to 1 ஆர் 2. சின்ன சிம்பிள் கொஷின்ஸ் அலட்டிட்டு இருக்குங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அடுத்த கொஷனுக்கு போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அடுத்த கொஷனுக்கு போகணும். அடுத்த கொஸ்டின் சமநிலை. சமநிலை 2x சக உண்டு சிறிது அல்லது சமன் 5ஐ திருப்தியாக்கும் எல்லா நேர் நிறையன்களையும் எழுதுக. பார்ப்போம். 2x + 1 சிறிது சமன் 5. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? சுருக்கி எக்ஸுக்கான அந்த ஒரு சமநிலைக்கான கோவையை நாங்கள் எடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கம் 1 இருக்கு, 1 இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யும்? கழிப்போம், ரெண்டு பக்கத்தையும் கழிச்சோம்னா 2x 4. ஸோ இந்த பக்கம் எக்ஸை மட்டும்தான் நான் காணணும். ஸோ பிரிப்போம், 2ஆல் பிரிச்சோம்னா எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2ன்னு வரும். எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2. என்ன மீனிங்? எக்ஸ் 2 விட சிறிது, அட் தி சேம் டைம் எக்ஸ் 2க்கு சமனாகவும் இருக்கு. ஆல்ரைட், எல்லா நிறையின் தீர்வுகளையும் பார்ப்போம். எக்ஸுக்கான எல்லா நிறையின் தீர்வுகளாக கவனிக்கணும். எல்லா நிறையின் தீர்வுகள் 2 வரும், 1 வரும், 0 மறை உண்டு, மறை 2 மறை 3 எக்ஸெட்ரா. பட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எல்லா நிறையன்களுமா? இல்லை, எல்லா பாசிபிளான நேர் நிறையன்களையும் கேட்டிருக்காங்க. ஸோ நேர் நிறையன் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆன்சர் என்னென்னு வரும்னா, எப்போவுமே இந்த ஒரு கேர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கேர்லி ப்ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ண வேணாம். உடனே ஒரு பேசிக்கான விஷயம் தானே. அடிஷனலாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இதை லேர்ன் பண்ணுங்கள். ஸோ எல்லா நேர் நிறையனையும் கேட்டிருக்காங்க. எல்லா நேர் நிறையன்னா இதில் இருக்கிற நேர் நிறையன் மறையன்கள் வர முடியுமா? வர முடியாது. இதெல்லாம் என்ன எண்கள்? இதெல்லாம் மறை நிறையன். ஸோ 0 வந்து நேர் நிறையனா வருமா? மறை நிறையனா வருமா? அது ஒரு நிறையன். ஸோ 0 வராது. 2, 1 ஆன்சர் இவ்வளோ தான். மார்க்ஸ் போட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
சில பேர் 1,2 போடுவாங்க, ஒரு சில பேர் 2,1 போடுவாங்க. இதுக்கும் சரிதான், பட் இப்படி போடுறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆல்ரைட், அடுத்த கொஸ்டின். சுருக்குக. 1 கீழ் x ப்ளஸ் 1 கீழ் 2x. இப்போ உடனே ஒருத்தன் வருவான், சார் எனக்கு பெருக்கலே தெரியா, பிரித்தலே தெரியா, இதில் பின்னத்தை கூட்டுறது கழிக்கிறது என்னது சார் இது? சி, பேசிக்கான விஷயம். 2 பின்னங்களை நீங்கள் கூட்டணும் கழிக்கணும்டா அதில் பகுதி எண்கள் சமனாக இருந்தே ஆகணும், இப்போ தான் நீங்கள் கூட்டலாம். ஸோ இது உதாரணம் பகுதியில் பார்த்தீங்களா, தொகுதியும். ஸோ அதே நினைவுக்கு தெரியா, ஒரு பின்னத்தை எடுத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிறது பகுதியும், தொங்கிட்டு இருக்கிறது தொகுதியும். ஆல்ரைட், ஸோ இப்போ கூட்டினீங்கன்னா வரும் 1 + 1 = 2/2. 2 என்ன சொல்லுங்கன்னா 1 போடுறதா இல்லை, 1 கீழ் 1 போடணும். அது = அகைன் 1 தான். ஸோ ஒரு பின்னத்தை நீங்கள் சுருக்குறீங்கன்னா நார்மலாக ஒரு பின்னத்தை நீங்கள் கூட்டுறதோ கழிக்கிறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ சமவெளி பின்னமோ எளிய பின்னமோ எந்த ஒரு வடிவத்துக்கு மாற்றுறது முதலும் பகுதியும் சமனாக இருக்கணும். பகுதியும் இல்லை, பகுதி. ஸோ இந்த ஒரு கொஷனில் பகுதி சமனாக இருக்கா? இல்லை. நிறைய பேர் கோமர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, ரொம்ப வந்து கம்ப்ளிகேட் ஆக தேவையில்லை. ஸோ 2x ஆகிறதுக்கு எதால் பெருக்கணும்? கீழே 2ஆல் பெருக்கணும். கீழே 2ஆல் பெருக்கணும், மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஆல்ரைட், ப்ளஸ் 2x என்ன வரும்? 2 + 1 கீழ் 2x, 3 கீழ் 2x. முடிச்ச மாதிரி போன மாதிரி இருக்கணும், ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஆல்ரைட், எட்டாவது கொஸ்டின். xy, x வர்க்கம். ஹோமசி. பொது மடங்குகளில் சிறியதை காண்க. என்ன கொஸ்டின்? xy, x வர்க்கம் என்னும் இரு அச்சரங்கது கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்க. சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா ஹோமசின்னு போடணும். எனக்கு காண போகிறது ஹோமசி தானே. பொது மடங்குகள் பெரியது இல்லையே, பொது மடங்குகள் சிறியது. என்னென்ன கணியம் இருக்குது? தெரியாத கணியங்கள். x இருக்கு, y இருக்கு. எக்ஸின் ஆகக்கூடிய அடுக்கு என்னது? இந்த இடத்துல இதில் 1, இதுலேயும் 1, இதில் 2. ஆகக்கூடிய அடுக்கு வலு இதையும் சொல்லலாம் 2. இந்த ஆகக்கூடிய வலு 1. ஸோ இதுதான் ஹோமசி. ஓகே, கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஒரு பொறியினால் ஒரு வயலில் அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. அத்தகைய 3 பொறிகளினால் இவ்வயலில் அறுவடை செய்வதற்கு எடுக்கும் நேரம் எத்தனை மணித்தியாலங்கள் ஆகும்? 2 மெத்தட்ல செய்யலாம். இந்த வேலையின் அளவை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு பொறியினால் ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலம். அப்போ 6 பொறி மணித்தியாலங்கள். ரைட், ஸோ 6 பொறி மணித்தியாலம் தான் மொத்த வேலையின் அளவு. ஸோ அந்த வேலையை இப்போ என்ன பண்ணுறாங்க? 3 பொறிகள். ஒரு பொறியினாலும் இவ்வளோ வேலைகள் இருக்குண்டா, 3 நாள் பிரிச்சிங்கண்டா, ஸோ சாரி, வேலை 6 பொறி மணித்தியாலங்கள். ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 6. ஸோ இதில் 3 பொறிகள் இருக்கான். x மணித்தியாலங்கள் 3 பொறி. ஆல்ரைட், ஸோ x மணித்தியாலங்கள் காண்றதுக்கு என்ன செய்யணும்? பிரிச்சோம்னா 2. ஆன்சர் என்னது? 2
மணித்தியாலங்கள். இது மெத்தட் நம்பர் 1. செகண்ட் மெத்தட் என்னன்னா, நான் இப்பவும் யூஸ் பண்ணுற எனக்கு ஃபேவரட்டான ஒரு மெத்தட், ரொம்ப வந்து டிஃபிகல்ட் பண்ணணும், ஈஸியாக பண்ணுற மெத்தட். 6 ஹவர்ஸில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பொறி தேவைண்டா, எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 பொறி யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணும்? இது ரெண்டாவது, இது முதலாவது. ரெண்டாவது ஒன்றாவது பிரித்தா என்ன நடக்கும்? 3 ஒன்றாவது பிரிக்கிறோம். இந்த சேம் டைம் எக்ஸ் ஹவர்ஸ் போட தேவை, எக்ஸ் போகணும். அந்த ஹவர் தானே கிடைக்க போகுது ஆன்சர். ஓகே, மெத்தட் 2. ஓகே, மெத்தட் 2 பார்ப்போம். மெத்தட் 2 என்ன? மெத்தட் 2 நேர்விகித சமன். ஸோ ஒரு பொறி 6 ஹவர்ஸ், 3 பொறி எக்ஸ் ஹவர்ஸ் எடுப்போம். ஸோ எக்ஸின் கீழ் 6, 3 கீழ் 1. ஸோ இது மெத்தட் 2. ஸோ எத்தனை வேலை இருக்குது? இந்த வேலையின் அளவு வேலை 6, இதில் வேலை 3x. ஸோ 3xஐ 6க்கு சமப்படுத்துவோம். சமப்படுத்தினா x என்ன வரும்? 2. ஆகவே 2 மணித்தியாலங்கள். சிம்பிளா? சிம்பிள். Question number 10. 1 தொடக்கம் 3 வரைக்கும் எண்கள் எழுதப்பட்டுள்ள 3 சர்வசம அட்டைகள் உள்ள ஒரு பெட்டியிலிருந்து எழுமாற்றாக ஓர் அட்டையை வெளியே எடுக்கும் போது ஒற்றை எண் எழுதப்பட்டுள்ள ஓர் அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஆல்ரைட், என்ன செய்யறாங்க? எக்ஸாம்பிள் போயிட்டு இப்படி கீறிட்டு இருக்கிறது இல்லை. ஆல்ரைட், உட்காந்து கீறிட்டு இருக்கிறது இல்லை. 1 2 3 அட்டைகள் இருக்கான். சாரி, கரெக்ட். 3 அட்டைகள் இருக்கு, இலக்கங்கள் இடப்பட்டிருக்கு 1 2 3. இதில் எது ஒற்றை எண்கள்? ஒற்றை எண்கள் டெஃபினிஷன் என்னது? ஒரு எண்ணை 2 நாள் வகுக்கும் போது மீதி 1ஆக அமைந்தால் அது என்ன எண்? ஒற்றை எண். மீதி 0 இருந்தால் அது ஒரு இரட்டை எண். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஒற்றை எண் 1, 3 ஒற்றை எண்கள். பட் எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? மொத்தமாக 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு பை இருக்கு, அந்த பையில் 3 கார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கை விட்டு எடுக்கிறாரு, 1 வருது. செகண்ட் டைம் கை விட்டு எடுக்கிறாரு, 2 வருது. தேர்ட் டைம் கை விட்டு எடுக்கிறாரு, 3 வருது. இப்படியா வரும்? இல்லை, ஷஃபிள் ஆகி வரும். ஸோ அவர் 3 தடவை தான் மேக்ஸிமம் எடுக்கலாம். அதில் எத்தனை தடவையில் அவருக்கு வந்து ஒற்றை எண் கிடைக்கலாம்? 2 தடவை தான். ஸோ இதுக்கான ஆன்சர் 2/3 நிகழ்தகவு. ஈஸியஸ்ட் கொஸ்டின் செஞ்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு மூவ் ஆகலாம். இந்த கொஸ்டின் புரியலாட்டி திரும்ப பாஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி அதை பார்த்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். அட்டவணையில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி வர்க்கமூலம் 90இன் முதலாம் அண்ணளவாக்கத்தை காண்க. வர்க்கமூலம் 90 முதலாவது அண்ணளவாக்கம் எப்படி வரும்? ஸோ இது 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று இந்த மாதிரி அட்டவணை கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க, ஆர் எல்ஸ் அட்டவணை கொடுக்காம உங்கள்ட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டவணையில் இருக்கிற பாவம் x². இங்கே எக்ஸ்னு மீன் பண்ணுறது என்னது? 9 மீன் பண்ணுறாங்க. சாரி, 9.3 9.4 9.5 9.6. எக்ஸ் வர்க்கம் சொல்கிறது என்னது? அதுண்ட வர்க்கம். ஸோ இதில் ஒரு 2 ஆன்சர்ஸ் வந்து கிட்ட இருக்கு. 88.2
36. அடுத்தது 90.25. ரெண்டு ஆன்சர்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இதில் எது இதுக்கு அன்னளவாக இருக்கும்? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா இதுக்கு 9.5 வருமா, இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா 8.4 வருமா. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரில் எந்த ஆன்சர் வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அன்னளவான பெருமானம். ஸோ 90 90.25 88.36. டிஃபரன்ஸை பாருங்கள் ரெண்டுக்கு மிடியில். ஆல்மோஸ்ட் 2 தசம் சாரி ஆல்மோஸ்ட் 1 தசம் சம்திங் வரும். இந்த இடத்துல 0.25. ஸோ இந்த இடத்துல இருக்க டிஃபரன்ஸை விட இந்த இடத்துல இருக்க டிஃபரன்ஸ் சின்னது. ஸோ இந்த ஆன்சர் எதுக்கு வருதோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இதான் வரும். மோஸ்ட் ப்ராமினன்ட் ஆன்சர், மிக மிக பொருத்தமான ஆன்சர்னா 90.25. ரைட். ஏன்னா 88.36 சொல்றது 90 விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடுனதாக இருக்குது. பட் 90.25 சொல்றது ரொம்ப கிட்ட அன்னளவாக இருக்கும். ஒரு கிராஃப்க்கு இருந்தீங்கன்னா 90 91. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 89 88. ஸோ இது இங்கேயும் இந்த இடத்துல இருக்கு இந்த பாயிண்ட். பட் இந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கு. ஸோ அந்தளவு ரொம்ப கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக போட்டு போயிடலாம். இப்போ கேட்கலாம், சார் இப்போ இப்படி தந்தபடியாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒரு சில மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் தென் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து தராமல் கேட்குறாங்க, எப்படி செய்கிறது பார்ப்போம். சைடு 90, வர்க்கமூலம் 90 எப்படி காண்றது? ஈஸியஸ்ட் வே. சதுரங்கள் தெரிந்தானே, சதுரங்கள் எடுத்தோம்னா என்ன சதுரங்கள்? 1 ஒரு சதுரம், 4 9 16 25 36 49 64 81 100. சதுர எண்ணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். சதுர எண்களில் 90க்கு பக்கத்தில் இருக்கிற 2 சதுர எண்களை எடுக்கணும். அதாவது என்னென்ன? 81 90 சாரி 100. 81 90 100. இதில் பார்த்தீங்கன்னா 81 வர்க்கமூலம் ஆன்சர் என்ன வரும்? 9. 10 100 வர்க்கமூலம் ஆன்சர் 10 வரும். ஸோ இந்த ரெண்டு பெருமானத்துக்கும் இடையில தான் இதுக்கான பெருமானம் இருக்கும். ஸோ 0.1 சாரி 9.1 9.2 9.3 9.4 9.5 9.6 வந்து 9.9, அதுக்கடுத்து 10 வரும். ஸோ இதுக்கு இடையில ஏதாவது தான் இருக்கும். ஸோ 81க்கும் 90க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோண்டா 9 எண்கள், இது 10. ஸோ 9 10ன்றது அன்னளவா சமம் தான். ஆல்ரைட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த எண்களில் 9.1 2 3 4 5 6 7 8 9 இதில் நடுவில் இருக்கிற பெருமானங்கள் ஒரு 2 எடுப்போம். எடுத்து 2 பெருக்கி ஆகும். 9.4 9.5 பெருக்கினீங்கன்னா இங்கே வரும் 88.36. 9.5 9.5 பெருக்கினீங்கன்னா 90.25. மிக பொருத்தமான மிக மிக பொருத்தமான ஒரு பெருமானம்னா இதுதான். ஸோ இதுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. ஆல்ரெடி நான் முதல்ல சொல்லிட்டு எதுனாலட்டு. ஸோ இதான் வரும். இப்படி தான் அட்டவணை தராமல் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இந்த கொஷனை சால்வ் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதை பிடிச்சி வச்சுக்கொள்றது எந்த விதமான ஒரு லாஸும் இல்லை. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். பன்னிரெண்டாவது கேள்வி.
ஆல்ரைட், 12வது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்டா, உருவில் காட்டப்படும் ஏபிசி பிக்யூஆர் என்னும் இரு முக்கோணிகளும் ஒருங்கே செய்கின்றன. தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. ஆல்ரைட், ஸோ இந்த ரெண்டு முக்கோணியும் என்ன சொல்றாங்கன்னா ஒருங்கே செய்யலாம். முக்கோணி ஏபிசி, முக்கோணி பிக்யூஆர். என்ன நிபந்தனையில் ஒருங்கே செய்ய சொல்லியிருக்காங்களா? சொல்லிங்க. அது எங்களுக்கு தேவையா? தேவையும் இல்லை. எப்படி நான் இது சால்வ் பண்ணுறது? ஸோ ஒரு முக்கோணி இன்னொரு முக்கோணியோட ஒருங்கி செய்தா என்ன அர்த்தம்னா, ஒன்று பக்கம் பக்கம் பக்கம், அப்படி பக்கம் கோணம் பக்கம், இப்படி கோணம் கோணம் பக்கம், இப்படி செங்கோணம் பக்கம் அப்படின்ற ஏதாவது நிபந்தனை தான் வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா குறியீடு போட்டிருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் அதே மாதிரி இருக்க இன்னொரு பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோடு போட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, பக்கம் ஆர்கியூ வந்து இந்த முக்கோணிட பிசிக்கு சமனாக இருக்கும். ஸோ ஆர்கியூக்கு எதிரே உள்ள கோணம் என்னது? எக்ஸ். அதே மாதிரி இந்த பிசிக்கு எதிரே உள்ள கோணம் 61. ஸோ தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 61 டிகிரிஸ். ஸோ அதே மாதிரி பிஆருக்கு சமனாக இருக்கிறது வந்து ஏபி. ஸோ ஏபிக்கு எதிரே உள்ள கோணம் வந்து 60. ஸோ ஏபி வந்து 60 இருக்கு. இது என்னவா இருக்கு? பிஆர். பிஆர் என்னவா இருக்கு? பிஆருக்கு எதிரே உள்ள கோணம் y. ஸோ y வந்து 60. ஸோ எக்ஸ் 61, y 60. 59 எது வரும்? z. z வந்து 59. ஸோ எக்ஸாம்பிள் எப்படி போடணும்? 51 y 60 z 59. சிம்பிள் நோ. ஸோ இதில் இது ஒரு பெரிய பாடம், முக்கியமாக ஒரு பெரிய பாடம் நிறுவல் இருக்கு. இந்த ஒரு முக்கோணங்களோட ஒருங்கிசைவு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இணைகரம் அதோட ஒருங்கிசைவு நிறுவல் எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த பாடத்தை நான் நிச்சயமாக போடுவேன், டோன்ட் வரி. பட் இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்தா அந்த முக்கோண்ட பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்கும். அதாவது இதில் கொடுத்துருக்க மாதிரி ஆர்கியூ வந்து பிசிக்கு சமனாக இருக்கு, பிஆர் வந்து ஏபிக்கு சமனாக இருக்கு. ஸோ தட் அந்தந்த பக்கத்துக்கு, அதாவது ஆர்கியூக்கு எதிரே உள்ள கோணம், அந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் வந்து இந்த முக்கோணிலையும் அந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள சமனாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், ரொம்ப கம்ப்ளீட் பண்ணணும். செய்து வைமோ. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 13வது கொஸ்டின். ஒரு திண்ம உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் உயரம் 2 சென்டிமீட்டரும் ஆகும். பையின் பெருமானம் 22/7 என கொண்டு அதன் வரைபரப்பின் பரப்பளவை காண்க. ஒரு திண்ம உருளை பற்றி கதைக்கு போனா இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். திண்ம உருளை. ஸோ ஆர்ன்றது என்னது? ஆரை எச்ன்றது என்னது? உயரம். ஓகே, ஒரு திண்ம உருளை இப்படி தான் இருக்கும். இந்த திண்ம உருளையில என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 வட்டம். இந்த 2 வட்டத்திலையும் மேலே இருக்கிற வட்டத்தில் நீங்கள் அடியாக இருக்கலாம், கீழே இருக்கிறதையும் அடியாக இருக்கலாம். ஆல்ரைட், இது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். மூடி இருக்கிற ஒரு திண்ம உருளை, மூடி இல்லாத திண்ம உருளை, என்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும்? திண்ம உருளை என்ற வலைமேற்பரப்பு பரப்பளவு இப்போ கேட்டிருக்க மாதிரி. ஸோ எல்லாமே ஒரு பாடத்தில் இருக்குது. அந்த பாடத்துக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த கொஸ்டின் செய்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரையும் உயரம் ஹெச்ஐயும் உடைய ஒரு திண்ம உருளையின் வலைப்பரப்பின் பரப்பளவு 2πr ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இதனால் 2πr ஹெச் வரும். ஸோ இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறது எதிர பரப்பலாம்டா இது. ஸோ இது நத்திங் பட் இது ஒரு உருளை இல்லையா? ஸோ இந்த உருளைண்ட வலை மேற்பரப்பை தான் கேட்டிருக்காங்க ஃபுல்லாக. அது என்ன பரப்பளவு? சிம்பிள். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க என்னது? 2πr h. ஸோ என்ன வரும்? 2πக்கு பதிலாக 22 ஆருக்கு பதிலாக 7 and then
உயரம் 2. ஸோ ஈஸியாக சுருக்கலாம். வெட்டினீங்கன்னா 44 88 சென்டிமீட்டர் வர்க்கம். ஸோ இதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பிரதியிட தெரியுதா, சரியான இடங்களில் சரியான விஷயத்தை பிரதியிட தெரியுதா, அண்ட் தென் இது ஒவ்வொன்றுக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பார்க்குறாங்க. அண்ட் தென் சுருக்கல் 44 2ஆல் பெருக்கினீங்கன்னா 88 அண்ட் தென் அலகு சென்டிமீட்டர் வர்க்கம். மீட்டரில் இருந்தால் மீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டரில் சென்டிமீட்டர் வர்க்கம். அலகு போடலாட்டி 1 மார்க்ஸ், அலகோடு சேர்த்து இதுவும் போட்டிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஈஸியான கொஷின். இந்த பாடத்தை நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த கொஷின் செய்கிறதுக்கு அது ஃபுல்லாக தேவையில்லை, பிரதியிட்டு செய்கிறது தான் நன்றி. அது 4வது கொஷின். அதே 14வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸை பெருமானத்தை காண்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த FCDE என்னது ஒரு நாட்பக்கல். ஸோ இதை மறந்துடுங்க, இந்த முக்கோணிய இது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் 2 விஷயம் படிக்க வேண்டாம். எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை, வட்ட நாட்பக்கல் அமைகிற எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 120 பாகையாக இருக்கும். And then புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்தின் பெருமானத்துக்கு சமனா இருக்கும். புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனா இருக்கும். ஸோ அந்த ஒரு தேதியை யூஸ் பண்ணலாம். இது ஒரு வட்ட நாட்பக்கலா? நிச்சயமா ஒரு வட்ட நாட்பக்கல். இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ இதை கவனிங்க நல்லா. இந்த இடத்துல வட்டத்தில் 4 புள்ளிகள் இணைச்சி என்ன வரைகிறோம், ஒரு நாட்பக்கல். இது ஒரு வட்ட நாட்பக்கலா? நிச்சயமா ஒரு வட்ட நாட்பக்கல். இப்படி இது வட்ட நாட்பக்கலா? இல்லை. வட்ட நாட்பக்கல் என்றாலே வட்டத்தில் 4 புள்ளிகள் நிச்சயமா இருக்கணும். இதில் 4 புள்ளிகள் இருக்கா? 2 புள்ளிகள் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு வட்ட நாட்பக்கலா? இல்லை. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பார்க்கணும், இந்த வட்ட நாட்பக்கல், இந்த நாட்பக்கல் வட்டத்தின் மீது இருக்கா, 4 உச்சிகளும் வட்டத்தை தொடுதான்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு வட்ட நாட்பக்கலாக இருக்கும். ஸோ 100% ஷுவர் இது ஒரு வட்ட நாட்பக்கல். ஸோ என்ன சொன்னேன்னா, வட்ட நாட்பக்கல்ல ஒரு பக்கத்தை நீங்கள் நீட்டுறீங்க, நீட்டி பெறப்படுற கோணம் வந்து புறக்கோணம். இது என்ன கோணம்? புறக்கோணம். ரைட். தீர்வு என்ன சொல்லுது? புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்தின் பெருமானத்துக்கு சமனா இருக்கும். ரைட். ஸோ இந்த புறக்கோணம் எதுக்கு சமன்? 65க்கு சமன். 65 பாகைக்கு. அதே வந்து தியரம், நான் சொல்லலை, தியரம் சொல்லுது. அதே இந்த முக்கோணி பார்க்குறீங்க, முக்கோணி ஏபிசி. தம்பி காவணி முக்கோணி ஏபிசி. என்ன முக்கோணி இது? ஏசி ஏபிக்கு சமனாக இருக்கு. ஒரு இருசம பக்கம் முக்கோணம். ரைட். தம்பி காவணி ஈஸியான கொஸ்டின் இருக்கும், செஞ்சுட்டு போனோம். வட்ட நாட்பகல் தெரிஞ்சால் மட்டும்தான் செய்வேன்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். இதுக்கு வட்ட நாட்பகல் தான் தெரியணுன்ற அவசியமே இங்கே இல்லை, சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். ஸோ ஏபி ஏசிக்கு சமனாக, அதான் தரது. ரைட். ஏபி ஏசிக்கு சமனாக இருக்குது, இருசம பக்கம் முக்கோணி. இந்த பக்கத்துக்கு எதிர் ஒரு கோணமும் இந்த பக்கத்துக்கு எதிர் ஒரு கோணம் சமனாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்டா, இதுவும் எக்ஸ் தான். இது எக்ஸ்டா, இதுவும் எக்ஸ் தான். அண்ட் தென் ஒரு விஷயம் சொன்னேன், வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 180. ஸோ இதை நீங்கள் வைக்கிறீங்க 90, சாரி வைன்னு வைக்கிறீங்க.
ஸோ 65 plus y is equal to 180. Alright, y கண்டுபிடிக்கிறீங்க. 180 minus 65. இப்படியா இருக்கும், ஒன்றும் தேவையில்லை, சுருக்க தேவையில்லை. and then x காரணம், x plus y என்ன வரும்? தம்பி கவனி 180 வரும். Alright, ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஸோ சிம்பிள். எக்ஸ் இருக்குது, வைக்கு பதில் என்ன போடுவீங்க? 180 மைனஸ் 65. ஆல்ரைட், 180. அங்கால் பக்கம் போனால் இந்த பக்கம் போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 65. தம்பி கவனி, இந்த கொஷனை செய்கிறதுக்கு நமக்கு வட்டநாற்பகள் தேவையாண்டா? தேவை, பட் ஃபுல் தேர்வும் தெரியுமானா தேவையில்லை. இந்த கொஷனில் இருசாம் பக்கம் முக்கோணின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் வட்டநாற்பக்களில் என்னென்ன தியரம் இருக்குது? ரெண்டு தியரம் தான் இருக்குது. என்னென்ன தியரம் இருக்குது? ரெண்டு தியரம். என்னது? ஒரு வட்டநாற்பக்களோட ஒரு பக்கத்தை நீட்டுறீங்க, நீட்டி ஒரு கோணத்தை அமைக்கிறீங்க, அது புறக்கோணம். அந்த புறக்கோணம் அகத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க அகக்கோணத்தின் எதிர் திசையில் இருக்கிற அந்த கோணத்தின் பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். புறக்கோணம் அகத்து கோணத்தின் பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். ஆல்ரைட், அடுத்தது என்னென்னா இன்னொரு தியரம் என்னென்னா, ஒரு வட்டநாற்பக்களில் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. சிம்பிளா புரியலாட்டி பாஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கேன்றத ரிவர்ஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு வரணும். கவனி, இது வந்து லைவ் கிளாஸ் இல்லை. ஸோ யூடியூப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. பண்ண தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின். cosec சமன் 0.8 என தரப்படும் போது உருவில் உள்ள தகவல்களை கொண்டு PQவின் நீளத்தை காண்க. என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் என்னது? PQ is equal to what? ஆல்ரைட், இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க, கவனிக்கணும். அங்கே பார்க்காம ஃபோனை பார்க்காம கவனிக்கணுமா? ட்ரிகோனோமெட்ரி, திருகோண கணிதம். மேக்ஸில் திருகோண கணிதம் ரொம்ப கஷ்டம் இருக்கும். யார் சொன்னால்? சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரிகோனோமெட்ரி. ரொம்ப கஷ்டம். ட்ரிகோனோமெட்ரி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட். அதுவும் ஓஎல்ல ரொம்ப ஈஸி. ட்ரிக்கை பற்றின ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். பார்ட் 1 மட்டும் இல்லை, பார்ட் 2 கூட நீங்கள் செய்கிற நிலைமைக்கு வரலாம். ஆல்ரைட், ஸோ தெளிவாக கவனி, இதில் சொல்கிற பேசிக்ஸை. தம்பி தங்கச்சிமார் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் தெளிவாக கவனிங்க நான் என்ன சொல்கிறது. ஓகே, இந்த சைன், கொசைன் அண்ட் தென் டேஞ்சைன், அதாவது சைன், காஸ், டேன் எதனால் வந்துச்சுண்டா, ஒரு செங்கோண முக்கோணிட பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் தான் ஒரு காலத்தில் சைன், கொசைன், டேஞ்சைன், அதாவது சைன், காஸ், டேன் வந்துச்சு. ஸோ இந்த கவனி, ஒரு செங்கோண முக்கோணிய பேரிடல் ஏபிசி. கவனிக்கணுமா? பேசிக்ஸ் தெளிவாக கவனிக்கணும். இனிமே சைன், கொஸ் டீட்டா, சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா வந்தால் அடிச்சு நவுத்துவோமா? அப்படி ஏபிசி முக்கோணி. ஒரு செங்கோண முக்கோணியில் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இது என்ன பக்கம்? செம்பக்கம். மறப்பீங்களா? தூக்கத்தில் இருப்பினாலும் மறக்கக்கூடாது. செங்கோணத்துக்கு எதிரே இருக்க பக்கம் செம்பக்கம். அரை. ஸோ இதில் எந்த கோணத்தை பற்றி கதைக்கிறாங்களோ அதுக்கேற்றபடி எதிர்பக்கம் அயல் பக்கம் மாறும். ஈஸியாக கவனிங்க. சரியா? ஈஸியாக கவனிங்க. உதாரணம், இந்த கோணத்தை எடுக்கிறோம், எக்ஸ் டீட்டா, எக்ஸ் பாகைன்னு வைக்கிறாங்க. டீட்டா இல்லை, எக்ஸ் பாகைன்னு வைக்கிறாங்க. ஸோ இதில் சைன் எக்ஸை கேட்குறாங்க. சைன் எக்ஸ் என்று சொல்றது
எதிர்பக்கம் கீழ் செம்பக்கம். சிம்பிளா? சிம்பிள் தானே. sin x என்று சொல்றது என்னது? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். sin என்று சொல்றது அதான் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு sin x கேட்டிருக்காங்க. இந்த x என்ற பாகைக்கு எதிரே உள்ள பக்கத்தை பாருங்க. எது எதிரே உள்ளது? ஏபி. செம்பக்கம் எது? சொல்லுங்க, செம்பக்கம் எது? ஏசி. cos x அயட் பக்கம் செம் பக்கம் தள்ளி எழுதணும்னா cos x. ஸோ எக்ஸ் என்ற எதிர்பக்கம் இதண்டா, செம்பக்கம் இதண்டா, இருக்கிறது ஒரே ஒரு பக்கம் தான். அயட் பக்கம் இது எக்ஸுக்கு பக்கத்திலே இருக்க பக்கம் அயட் பக்கம். ஸோ அது எது என்னது? பிசி. செம்பக்கம் எது சொல்லுங்க? ஏசி. tan x என்ன வரும்? sin x இன் கீழ் cos x. tan x என்னது? sin x இன் கீழ் cos x. sin x எப்படி வரும்? போட்டுருக்கோம் தானே, ஏபி இன் கீழ் ஏசி. cos x பிசி இன் கீழ் ஏசி. எல்லாம் தலைகீழாக போதா அவரே காணிக்கணும். கட்டுப்பட்ட என்ன வரும்? ஏபி இன் கீழ் பிசி. ஸோ ஃபுல்லாக கிடக்கா அழிச்சு விடணுமா? tan x என்றா ஏபி இன் கீழ் பிசி. என்ன தெரியுது அப்ப? ஏபின்றது இது எக்ஸுக்கு என்னது? எதிர்பக்கம். பிசின்றது சாரி ஓகே பிசி தான். பிசி. ஸோ பிசி என்றது ஏபி என்றது என்னது? எதிர்பக்கம். பிசி என்றது அயற்பக்கம். இவ்வளவுதான். ரைட். கவனியப்பு sin தீட்டான்னு சொல்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். என்ன செய்யணும்? வடிவா ஒரு நோட் எடுத்து, பாஸ்ட் பேப்பருக்கு நோட் எடுத்து, அதில் அடிஷனல் நோட்ஸ் எடுத்து எழுதி வைக்கணுமா? அந்த புக்கில் எழுதி வைக்கணும். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். cos தீட்டா அயட் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். tan தீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயட் பக்கம். ஈஸியாக செய்யலாமா? ஈஸியாக. கடந்த 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை, அட்வான்ஸ் வேர்ல்டு ஃபண்டமெண்டலே இதுதான். ஆல்ரைட். அட்வான்ஸ் வேர்ல்டு மட்டும் இல்லை, டிகோனோமெட்ரியோட ஃபண்டமெண்டல் இதுதான். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ நான் பார்த்ததன்படி இப்போ இங்கே எக்ஸ்என் இருக்கா? இந்த கோணத்துக்கு cos θ தானே சொல்லியிருக்காங்க. cos θ என்ன சொல்லியிருக்காங்க? தரவு என்னது? cos x 0.8. cos x எழுதுங்க ஆகும். cos x சொல்லி கொடுத்ததை வச்சு எழுதுங்க ஆகும். cos x என்ன வரும்? அயற்பக்கம் செம்பக்கம். இந்த முக்கோணத்துல x இந்த கோணத்துக்கு அயற்பக்கம் எது? இந்த பக்கத்துலயே இருக்கா? பாக்குறீங்களா? அயற்பக்கம் P Q. क्वेश्चन என்ன? அப்போ இதான் क्वेश्चन. சிம்பிள்னா செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் PR 3 சென்டிமீட்டர். அலகு போடணுமா? அலகு நிச்சயமா போடணும். cos x க்கு பெருமாள் தந்திருக்காங்க 0.8. தென் PQ 3 சென்டிமீட்டர்.
ஆகவே பிக்யூ வந்து 3 தர 0.8. இப்போ சொல்லக்கூடாது தசமத்தை பெருக்க தெரியா சார், எப்படி பெருக்கிறது? சிம்பிள். சாதாரணமாக 8 3ஆல் பெருக்கினா என்ன வரும்? 24. 8 3ஆல் பெருக்குனா 24. எத்தனை தசமதானம்? 3க்கு இருக்கு, ஒரு தசமதானம். ஸோ ஆன்சர் 2.4 சென்டிமீட்டர். அழகு போடாட்டி மார்க்ஸ் இல்லை. அப்புறம் வந்து அழுகிறது இல்லை, நான் நல்லா பேப்பர் செஞ்சேன்னா. பட் எனக்கு ரிசல்ட் நினைச்ச மாதிரி வரலை, சொல்லக்கூடாதா? இந்த வரையும் சரியாக செஞ்சுட்டா உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக சரியான இதில் கிடைக்கும். 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 16வது கொஸ்டினா? 16வது. உருவில் உள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை வடிவம் y = mx + c இல் எடுத்துரைக்கும் போது m, c ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. ஆல்ரைட். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயமா இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு, தேவையான விஷயத்தை நான் பார்க்கணும். ஒரு வரைவு கவனிக்கணும். ஒரு வரைவிட படித்திறன் காண்றதுக்கான சமன்பாடு. படித்திறன் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ படித்திறன் என்னன்னு சொல்றது என்னது? படித்திறன். சி வெட்டு துண்டு. ஆல்ரைட். ஸோ இது என்னதை காணணும்? ரெண்டையும் காணணும். ப்ளஸ் இந்த ஒரு வடிவத்தில் எடுக்கணும். என்ன வடிவம்? y = mx ஆக c இந்த வடிவம். ஆல்ரைட். எடுக்கணுமா? நிச்சயம் எடுக்கணும். எடுப்போம், ஈஸியாக எடுப்போம். ஒரு வரைவிட படித்திறன் காண்றதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா, படித்திறன் என்ன சொல்லிட்டேன்? m சொல்லிட்டேன். y ஆள்கூறுண்ட வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகண்ட வித்தியாசம். ஆல்ரைட். இப்போ கேட்பீங்க, சார் இதில் எங்கே சார் y இந்த ஆள்கூறு x இந்த ஆள்கூறு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தம்பி கவனி. ஒரு கிராஃப் எடுக்கிறீங்கன்னா ஆல்ரைட், கிராஃபில் ஏதாவது 2 புள்ளியை நீங்கள் எடுக்கலாம். ஏதாவது 2 புள்ளி எடுத்து அந்த புள்ளின்ற ஆள்கூறுகள் எழுதலாம். எப்படி ஆள்கூறு எழுதுவோம்? ஒரு கேர்லி ப்ராக்கெட், சாரி ஒரு சாதாரண ஒரு ப்ராக்கெட். ஃபர்ஸ்டா எக்ஸ் ஆள்கூறு, அடுத்து y ஆள்கூறு. இதான் ஃபார்மேட்டா? இதான் ஃபார்மேட். இப்படி எழுதுறதுக்கு பேர் ஃபார்மேட்டா? ஆள்கூறு. இது முற்றிலும் பிழை, இது முற்றிலும் சரி. ஆல்ரைட். பேசிக்ஸ் அப் டு பேசிக்ஸ். பேசிக் ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு கிராஃப் எடுத்த மாட்டா ஈஸிக்கு, எங்கட ஈஸிக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு புள்ளிண்ட ஆள்கூறு. ஃபர்ஸ்ட் டைம் இடத்துல ஆள்கூறு வந்து எக்ஸ் என்ன. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் என்னவா இருக்கு? 0. y என்னவா இருக்கு? 1. ஸோ இந்த ஒரு இடத்துல எக்ஸ் என்னவா இருக்கு? 3. சாரி, வரைவு வித்தியாசமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி மாறிக்கிட்டேன். பட் உங்களுக்கு கொஷன் தெரியும் தானே? ஸோ இந்த இடத்துல ஆள்கூறு எக்ஸ் என்னவா இருக்கு? 3. y என்னவா இருக்கு? 2. ஸோ 2 ஆள்கூறுன்னு வித்தியாசம். எப்பவும் கழித்தல் எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய எண்ணில் இருந்து ஒரு சிறிய எண்ணை கழிக்கணும். ஸோ இதில் ஆள்கூறுகள் என்னென்னு எடுத்துருக்கேன்னா 3, 2, 0, 1.
ஸோ இதில் இது எக்ஸ், இது எக்ஸ், இது y. ஆல்ரைட், வையாளுக்கு ஒன்று வித்தியாசம், ரெண்டுலேருந்து ஒன்று கழிப்போம். இந்த இதுலேருந்து ஒன்று இருக்கும், இதுலேருந்து. அண்ட் தென் அடுத்தது 3லேருந்து 0 கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 1/3. ஸோ படித்திறன் என்னது? 1/3. கவனி வைப்போம். ஒரு ஒரு வரைவில் வெட்டு துண்டு ஈஸியாக காணலாம். எப்படி காணலாம் வேண்டாம், வரைவு பையச்சை வெட்டி கொண்டு போகிற புள்ளி தான் வெட்டு துண்டு. வரைவு பையச்சை எந்த இடத்துல வெட்டி கொண்டு போதோ அதான் வெட்டு துண்டு. ஸோ இந்த வரைவில் வெட்டு துண்டு என்ன வரும்? இந்த வரைவில் பையச்சை இந்த வரைவு எந்த இடத்துல வெட்டுது? y = 1 இல்லை. ஸோ வெட்டு துண்டு சி வந்து 1 இருக்கும். ஸோ சமன்பாடு போட்டோம்டா, ஆல்ரைட், 1/3x ப்ளஸ் 1. சக உண்டா சய உண்டாத சய ஒன்றுன்னு போடணும், சக உண்டாத சக ஒன்றுன்னு போடணும், வேற வராது. ஆல்ரைட், டிராஃப்ட் கொஸ்டின் முடிஞ்சிட்டு. ஆல்ரைட், 17வது கொஸ்டின். அட்டவணையில் சரியான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றிற்கு எதிரே உள்ள அடைப்பில் சரி குறியையும், பிழையான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே உள்ள அடைப்பில் பிழை குறியையும் இருக்க. சிம்பிளா என்னதை பற்றி கேட்குறாங்க? ஒரு இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாகும், ஒரு இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமனும் சமாந்தரமுமாகும், ஒவ்வொரு மூலைவிட்டத்தினாலும் இணையகரத்தின் பரப்பளவு இரு கூறிடப்படுகிறது. சிம்பிள். அதே இணையகரம் என்ன? ஸோ இது ஒரு ஏபிசிடி. என்னது? சதுரமா, செவ்வகமா, சாய் சதுரமா? இணையகரம். இணையகரத்தின் பண்புகள் என்னென்ன பண்புகள்? எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாகவும் நீளத்தில் சமனாகவும் இருக்கும். இந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமாக மட்டும்தான். சமாந்தரமாகவும் நீளத்தில் சமனாகவும் இருக்கும். அண்ட் தென் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். எதிர்கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ஆல்ரைட், இது இணையகரத்துல பண்புகள். ஸோ அதன்படி பார்த்தோம்னா முதலாவது கூற்று, ஒரு இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமமும் சமாந்தரமும் ஆகும். எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் இருக்கு, சமாந்தரமாகவும் இருக்கு. சமனா இருக்கு, சமாந்தரமா இருக்கு. சரியா? சரி. இரண்டாவது கூற்று, ஒரு இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் ஆகும். எதிர்கோணங்கள் சமந்தானே? கூற்று சரி. மூன்றாவது கூற்று, ஒவ்வொரு மூலைவிட்டத்தினாலும் இணையகரத்தின் பரப்பளவு இரு கூறிடப்படுகிறது. ஸோ ஒரு விஷயம் கவனிக்காம, ஒரு இணையகரம், சதுரம், செவ்வகம், சாய் சதுரம் எதை எடுத்தீங்கனாலும் 2 மூலைவிட்டம் இருக்கும். ஸோ இது ஒரு மூலைவிட்டம், இது இன்னொரு மூலைவிட்டம். சரியா கீழே கிடைக்கல. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்னா பிரதான மூலைவிட்டம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கடா துணை மூலைவிட்டம். பிரைமரி, செகண்டரி. ஆல்ரைட். ஸோ 2 மூலைவிட்டமும் வந்து இந்த ஒரு இணையகரத்தை இருசம கூறிடும். சரி, என்ன நடக்கும்டா, இருசம கூறிட்டா வெட்டி நீங்க ஒட்டினா திரும்ப இணையகரமா மாறிடும். அதான் இருசம கூறிடுங்க அர்த்தம். சமச்சீர் ஆக்குமாண்டா இல்லை, பட் இருசம கூறிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? மூலைவிட்டத்தை வெட்டுனீங்கண்டா திரும்ப ஒட்டினா பழைய நிலைமைக்கு மாறிடும். ஸோ அந்த கூட்டு என்னது? சரியா இல்லையா? மிகவும் சரி. ஸோ 3 கூட்டுகளும் சரியா? அடுத்த கேள்வி,
18வது கேள்வியா? 18வது கேள்வி. ஸோ என்ன கொஷன்? CDA equal to what? CDA equal to what? Alright. முதல்ல என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு வட்டநாட் பக்கம் இது நிச்சயமாக 100% இது ஒரு வட்டநாட் பக்கம். எப்படி ஒரு வட்டநாட் பக்கம்? ஒரு வட்டத்துக்குள் ஒரு நாட்பக்கல் இருக்கு. அந்த நாட்பக்கல் அந்த வட்டத்தின் மீது அமைந்திருக்கு. 4 புள்ளிகளும் 4 உச்சிகளும் வட்டத்தில் தான் அமைந்திருக்கு. ஸோ தட் இது ஒரு வட்டநாட் பக்கம். வெரிஃபிகேஷன் டன். என்ன கேட்குறாங்க? CDA இந்த ஒரு கோணம் என்னன்னு கேட்குறாங்க. முதல் சொன்ன மாதிரி தான் வட்டநாட்பக்கல் 2 தியரம் தான் இருக்கு. முதலாவது தியரம் என்னன்னா, வட்டநாட்பக்கல்ல எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 இருக்கும். ஸோ இது 80 என்றா இது எக்ஸ்ன்னு வைப்போம். ஸோ 80 + x is equal to 180. So that x is equal to 180 minus 80, 180 100. ஆகவே CDA is equal to 100 ஆகும். சிம்பிள் தானே? மற்ற தீரம் என்னன்றதை முதல்ல சொல்லிட்டேன். வட்டநாட்பக்கல் வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் இப்போ அதுக்காக படிக்காமல் இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம் படிக்காமல் 2 தியரம் தான் இருக்குது. 2 தியரம் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஷன் மிகவும் இலகுவான ஒரு கொஷன். 19வது கேள்வி. 19வது கேள்வி. ஆல்ரைட். இந்த கொஷனை பார்த்தீங்கன்னா ஆக்கள் என்ன செய்யறதுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, செய்கிறது இல்லை. இந்த கொஷன் வந்தால் செய்கிறதே இல்லை. 88% ஆஃப் பீப்புள், அதாவது எக்ஸாம் செஞ்ச 88% மாணவர்கள் இந்த கொஷனை ஸ்கிப் பண்ண போயிருக்காங்க. அப்போ எப்படி மிச்ச 18% ஆனாக்களால் செய்ய முடியுது? ஒரு கொஷன் மார்க் இல்லையா? ஸோ இந்த கொஷன் ரொம்ப சிம்பிள். இது என்ன கொஷன் சொல்லி நம்ம 19வது கொஷன். உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகும். தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு நான் ஏபியின் நீளத்தை காண்க. சிம்பிள். என்ன சொல்றாங்க? வட்டத்தின் ஆரை என்னவா இருக்கான்? 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஒரு கொஷனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மாதிரி கொஷன் நிறைய வந்திருக்கு. இந்த கொஷனில் இதுதான் மேக்ஸிமம், இவரை தான் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி கொஷன் பலதரப்பட்ட கொஷன்ஸ் வந்திருக்கு. இதே கொஷன் தான் சில டைம் PQன்னு வரும், சில டைம் SVன்னு வரும், UVன்னு வரும். கேட்குற கேள்வி ஒன்றே தான். ஆல்ரெடி சில டைம் என்ன செய்வாங்கன்னா, ஏபியை தந்துட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு OCன்னு வச்சுட்டு OCயை கேட்பாங்க. ஸோ தட் இது எப்படி செய்கிறது? என்ன சொல்லியிருக்காங்க? தரவு இதில் கொடுத்துருக்க தரவு என்னென்னா, ஆரை 10 சென்டிமீட்டர். மேக்ஸில் தரவுகள் முக்கியம் தான், தரவுகள் ரொம்ப முக்கியம் மேக்ஸில். ஸோ ஆரை, ஸோ 10. இது 10 இது என்னது? 20. இது மாதிரி தானே 10 சென்டிமீட்டர். தம்பி கவனி, இதுக்கு நான் சீல் போயிடுறேன்னா, ஸோ முக்கோணம் OCBக்கு பைத்தகரசின் தேற்றத்தின் படி என்ன பண்ணலாம்? பைத்தகரசின் தேற்றம் என்னது? OC இந்த வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு OC இந்த வர்க்கம் சக CB இந்த வர்க்கம் எதுக்கு சமன்? OB இந்த வர்க்கம். OC தெரியுமா? தெரியும். என்னது? 8. 8 இந்த வர்க்கம். CB தெரியுமா? தெரியாது. OB தெரியுமா? தெரியும். 10 இந்த வர்க்கம். ஸோ CB இந்த வர்க்கம்
இஸ் ஈக்குவல் டு 10 வர்க்கம் சை 8 வர்க்கம் 100 64 என்ன வரும் 36. ஆகவே சிபி என்ன வரும் தம்பி கவனி சகவோ சய 6 பட் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் சிபிக்கு 6 சென்டிமீட்டர். இதான் பொருத்தம். சிபி இஸ் ஈக்குவல் டு மறை 6 சென்டிமீட்டர். பொருத்தமா? பொருத்தம் இல்லை. நீளம் எப்பவும் வந்து நேராக அமையும், மறைய அமையாது. ஆல்ரைட். ஸோ தட் இதான் பொருத்தம். இது பொருத்தம் இல்லை. கவனி தம்பி கவனி. இதை போடணுமா? இதை போடணும். இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா பார்ட் 2ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேக்ஸ் படிக்கிற நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எடுத்த உடனே சும்மா சுருக்கிட்டு 6 போட முடியாது. லெசோமைசன் போட்டு 6 போடலாம். ஒரு ஒரு புத்திசாலி மாணவனுக்கான ஒரு குறிதான் இப்படி போடுறது. ஆல்ரைட். இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஓசின்றது இந்த ஏபின்ற நாணை வந்து இருசம கூட்டிட்டு இருக்கும். இந்த கொஸ்டனே இப்படி தான் இருசம கூட்டிட்டு இருக்கும். ஸோ ஏசி வந்து சிபிக்கு சமனாக இருக்கும். ஸோ சிபி கண்டுட்டோம் ஆல்ரெடி. கேட்டிருக்கிறது ஏபி. ஸோ ஏபி என்னதுக்கு சமனாக இருக்கும்? ஏசி சக சிபின்ற கூட்டுத்தொகை. சிபி தெரியும், ஏசி சிபிக்கு சமன். ஸோ 6 + 6 12 சென்டிமீட்டர். ஆகவே ஏபி சமன் 12 சென்டிமீட்டர். நோட் பண்ணி வைக்க வேண்டிய கொஸ்டனா வந்தால் இவ்வளோ தான் கொஸ்டின். ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். இன்கேஸ் ஏபி தந்துட்டு இது ஓசி கேட்டாலோ இல்லாட்டி ஆர்ஐ கேட்டாங்களோ என்ன பண்ணுவீங்க? சிம்பிள். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஒரு முக்கோணியை வந்து ஃபார்ம் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஏபி தந்திருக்காங்கன்னா ஓசி 2 இருசம கூறிடும். ஸோ தட் உதாரணத்துக்கு ஏபின்றது 10 ஏசின்றது 5 வரும், சிபின்றது 5 வரும். இது தந்திருப்பாங்க. ஆர்ஐ காணணுமா? பைத்தகரஸ் போடுங்க, ஓபியை கண்டுபிடிங்க, ஆர்ஐ வந்துடும். சிம்பிளாக. அப்படி ஆர்ஐ தெரியும், இந்த ஏபி தெரியும், ஓசி தெரியாதா? ஏபி தெரியுமெண்டா சிபி கண்டுபிடிக்கலாம். சிபி கண்டுபிடிச்சிங்கன்னா ஓபி தெரிஞ்சால் ஓசியை கண்டுபிடிக்கலாம். எல்லாம் இங்கே இருக்குது. பைத்தகரஸ் தேற்றம் சிம்பிள். என்ன தெரியுதுண்டா? பைத்தகரஸ் தேற்றம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க. பைத்தகரஸ் தேற்றம் எந்த முக்கோணிக்கு பிரயோகிக்கலாம்ன்றதை அவங்க பார்க்குறாங்க. செங்கோணு முக்கோணிக்கு மட்டும்தான் பைத்தகரஸ் தேற்றம் பிரயோகிக்கலாம். எல்லா முக்கோணிகளுக்கும் பிரயோகிக்க முடியாது. 19வது கொஸ்டின் சரியா? இருபதாவது கொஸ்டின் தம்பி. 20வது கேள்வி. தாயம், தாயங்கள். என்ன கேட்டிருங்க? A × B. தம்பி கவனி, கேட்ட கொஸ்டின் A × B பெருக்கல் தானே. ஒரு எண்ணோடு இன்னொரு என்ன பெருக்குனா அதானே வரும். 1ஓட 2 பெருக்குன்னு என்ன வரும்? 2 வரும். 2ஓட 1 பெருக்குன்னு என்ன வரும்? 2 வரும். சமான ரெண்டுமே ஈக்குவல் தானே. பட் தாயத்தில் அப்படி இல்லை, எப்பொழுதும் அப்படி இல்லை. பெருக்கி பார்க்கணும். ஏபியை பெருக்கிறதுக்கும் பிஏயை பெருக்கிறதுக்கும் சமனாக இருக்கலாம், ஆர் சமன் இல்லாமலும் இருக்கலாம். அதனால் ஏபி கேட்டால் ஓகே பெருக்கல் தானே, மேக்ஸில் பெருக்குன்னு ஆன்சர் வரும் தானேண்டு மாறி பிஏயை பெருக்கி ஏபிக்கு போடுறது இல்லை. ஏபியை கேட்டால் ஏயை பியால் பெருக்கணும். தம்பி கவனி. ஸோ தாயமண்டு வந்தாலே தாயத்தின் கூட்டல் ஈஸியாக இருக்குது சார், கழித்தல் மிகவும் ஈஸியாக இருக்குது சார். அந்த ஒரு எண்ணியால் அதாண்ட ஒரு நம்பரால் தாயத்தை பெருக்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்குது சார். பட் இந்த பெருக்கல்னு வந்தால் தான் சார் எனக்கு முடியலை. இன்றைக்கு முடியும். ஸோ கவனிங்க. தாயத்தின் பெருக்கலுக்கு முதல் ஒரு சின்ன தேரி பாட்டுக்கு போவோம். ரொம்ப குட்டியான தேரி பாட். ஒரு தாயத்துக்கு யூஸ் பண்ணுற ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க காமன்லி. ஆர்எல்ஸ் ஒரு சில பேர் இது யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராக்கெட். ஓகே, நான் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஓகே, இது ஹைலி ப்ரிஃபர்ட். ஆல்ரைட்.
ஸோ மெயினான விஷயம் ஒரு தாயத்தின் வரிசை எங்கே இருக்குமாண்டா தாயத்தின் வரிசை இங்கே இருக்கும். வரிசை ஆல்ரைட். வரிசைக்கு முதல் ஒரு விஷயம் படிக்கணும். நிறை நிரல் ரா காலம். நிறைன்னு சொல்கிறது ரா இப்படி இருக்கும் ரோ. ஸோ காலம் ஈஸி. ஒரு வகுப்பறை எடுக்கிறீங்க, ஒரு கிளாஸ் ரூம் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த்து லாஸ்ட் பெஞ்சா நாங்கள் இருப்போம். இங்கே தான் அப்படி இல்லை, ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும். ஸோ இந்த ஒரு மாணவன், இங்கே ஒரு மாணவன், இங்கே இன்னொரு மாணவன், இன்னொரு மாணவன், இன்னொரு மாணவன். ஸோ இவங்க ஒரு காலம், ஒரு நிரலில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாணவர்கள் ஒரு நிறையில் அமர்ந்திருக்காங்க. ஆல்ரைட். காலம் ரா, நிறை நிரல், நிறை நிரல். ஆல்ரைட், நிறை நிரல். கவனிக்க வேண்டிய விஷயம், வரிசை எழுதுகிறப்ப என்னத்தை எழுதணும்? வரிசை வரிசை ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நிறை எழுதணும். அண்ட் தென் நிரல். ஓகே, இதான் வரிசை எழுதுறது. உதாரணம் ஒன்று பார்ப்போமா? பாவம் இந்த தாயமே. ஸோ 1 2 3 4 வரிசை எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டாக நிறை. நிறைன்னு சொல்கிறது என்னது? ரோ. நிறை. நிரல்னு சொல்கிறது ஸோ மாணவர்கள் உட்காந்துருக்காங்க இப்படி ஒரு 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 வரிசையில். ஸோ எத்தனை இருக்குது? 1 2 பெருக்கெல்லாம் போடுவோம். ஏன் போடுறோம்னா அது ஒரு ஃபார்மட். நிரல் எத்தனை இருக்குது? 1 2. இந்த தாயத்தின் வரிசை 2 × 2. ஓகே, வரிசையை தெரியும், ஒரு தாயம் எழுதுறது தெரியும். புரியலாட்டி முன்னுக்கு இருந்து பார்த்துட்டு வாங்க. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு தாயத்தை பெருக்கணுமெண்டா இப்போ ஏன்ற தாயத்தை பீன்ற தாயத்தோட பெருக்க போகிறோம். உதாரணத்துக்கா ஏன்ற தாயம் ஒன்று இருக்குது, பீன்ற தாயம் ஒன்று இருக்குது. ஸோ ஏ பியால் பெருக்கிறோம். என்ன கொஷன்? பெருக்கி ஆன்சரை கேட்குறான். என்ன பண்ணுறோம்? இப்போ ஏன்ற தாயத்தின் வரிசை வந்து 2 தர 2 இருக்குது. இதில் வரிசை 2 தர 3 இருக்குது. கவனிக்கணுமா? ஏன்ற தாயத்தை பீன்ற தாயத்தால் பெருக்கணுமெண்டா ஏன்ற தாயத்தின் ஏன்ற தாயத்தின் நிரல். எது நிரல்? நிரலும் பீன்ற தாயத்திட நிறையும் சமனாக இருக்கணும். இது ரெண்டும் என்னவாக இருக்கணும்? ஈக்குவல். தம்பி எனக்கு தெரியும், மறந்துட்டீங்க தம்பி, புரியலை உங்களுக்கு, திரும்ப இருக்கா? ஆல்ரைட். ஏன்ற தாயத்தால் பீன்ற தாயத்தை பெருக்கிறீங்கன்றா என்ன பண்ணணுமெண்டா வரிசையை பார்க்கணும். வரிசை எப்படி பார்க்குறது? ஏன்ற தாயத்தின் வரிசையில் ஏன்ற தாயத்தின் நிரல் பி என்ற தாயத்தின் நிறைக்கு சமனாக இருந்தால் மட்டும்தான் பெருக்கலாம். ஸோ இந்த ஒரு கொஷன் கேட்டிருக்காங்க, அதானே இந்த கொஷனே பார்ப்போம். ஏன்ற தாயம் 1 2 0 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வரிசை என்னது? 2 தர 2. இதில் வரிசை 2 தர 2. என்னது சொல்லியிருக்காங்க? ஏபிஆர் பெருக்கி என்ன வருமானு கேட்டிருக்காங்க. என்ன நிபந்தனை? ஏபிஆர் பெருக்க பண்ணுமாண்டா ஏ தான் பிஆர் பெருக்கணும், பிஎல்ல. ஸோ ஏபிஆர் பெருக்கப்படியா ஏன்ற தாயத்தின் நிரல் பீன்ற தாயத்தின் நிறைக்கு சமனாக இருக்கணும். இருக்கா? இருக்குது. பெருக்கலாமா? நிச்சயமாக பெருக்கலாம். அவரே கவனிக்கணுமா? கவனிக்கணும். மெயின் பாட்டுக்கு வாரம்.
என்னென்று பெருக்கிறது, என்னென்று பெருக்கிறது. ஓகே, ஸோ ஒரு தாயம் இருக்குது, எக்ஸ் ஒய் சாரி எக்ஸ் x1 x2 x3 x4. இது வந்து தாயம் A. தாயம் B இதோட வரிசை என்னது, 2 தர 2 B y1 y2 y3 y4 2 தர 2. ஆல்ரைட், தாயம் ஒரு பெரிய பாடம். பட் நான் பெருக்கலை மட்டும் சொல்லித்தரேன்னா அடிமட்ட பேசிக்லேருந்து போகிறோம், அடிமட்ட பேசிக்லேருந்து போகிறோம். ஏபியால் பெருக்கிறீங்க என்ன செய்யணும், ஏண்ட வரிசையை பார்க்கணும். ஏண்ட வரிசையில் ஏண்ட நிரல் பீண்ட நிறைக்கு சமனாக இருந்தால் பெருக்கலாம். சிம்பிள். ஸோ ஏபியால் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக எழுதுங்க தம்பி. ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதணும். தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், ஹூஎவர், யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எழுதுங்க ஃபஸ்ட்டாக. அவசரப்பட்டு சுருக்க போகிறேன்னு சுருக்க போகிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். தம்பி, இங்கே ஆன்சர் இருக்கிறது முக்கியம்தான். ஒருத்தன் 10 ஸ்டெப்ஸ் எழுதி, சரியா, ஒருத்தன் 10 ஸ்டெப்ஸ் எழுதி அவனுக்கு 20 செகண்ட்ஸுக்குள்ளே அந்த கொஷனுக்கான ஆன்சர் எடுக்க முடியுமாண்டா எழுதுறது தப்பே இல்லை. பட் ஒருத்தனால் 5 ஸ்டெப்ஸ் எழுதி இல்லாட்டி 2 ஸ்டெப் எழுதி மார்க்ஸை குறைச்சி அண்ட் தென் கொஷனையும் பிள்ளையாகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக கொஷன் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் 10 ஸ்டெப்ஸில் 100 ஸ்டெப்ஸ் நீங்கள் எழுதினாலும் அந்த டைமுக்குள்ளே செய்ய முடிஞ்சால் காணும். ஆல்ரைட், ஃபஸ்ட்டாக என்ன செய்யணுமாண்டா ஏயை தான் பியால் பெருக்கிறோம். ஆல்ரைட், ஏ பியால் பெருக்கிறோம். ஸோ பெருக்கிற மெத்தட் இப்படி தானா, இங்கே பாருங்கள், நிறை நிரல் இப்படி தான் கிடையா நிலுக்குத்தால் பெருக்கணும். சிம்பிளா, சிம்பிள், ரொம்ப ஈஸி, கவனிங்க தெரியும். இது முடிய ஒரு ட்ரிக் ஒன்று நான் சொல்லுவேன்னா, நீங்கள் செஞ்ச கொஷன், நீங்கள் செய்ய போகிற கொஷன்ட வரிசை செஞ்சு ஆன்சர் ஒன்று பெறுவீங்க தெரியுமா, அந்த பெறுற ஆன்சர்ன்ற வரிசை என்னன்றதை நாங்கள் முதலே கணிச்சிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரையும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து கவனிக்கணும். பெருக்க போகிறோம். என்ன சொன்னேன், கிடைய நிலுக்குத்தால. ஸோ x1 y1ஆல் பெருக்கிறோம் ப்ளஸ் x2 y2, இதை இதால் பெருக்கிறோம் அண்ட் தென் இதை இதால் பெருக்கிறோம். பெருக்க என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்டுறோம். கவனிக்கணும், x2 y2 and then same with this. இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள், தென் இதால் இதை கூட்டுறோம் அண்ட் தென் x1ஆல் y2 பெருக்கிறோம் கூட்டல் x2ஆல் y4 பெருக்கிறோம், சாரி y3 பெருக்கிறோம், கூட்டி போடுறோம் அண்ட் தென் இதால் திரும்பி இதை பெருக்கிறோம், இதால் இதை பெருக்கிறோம். ஸோ x3ஆல் y1 பெருக்கிறோம் ப்ளஸ் x4ஆல் y3 பெருக்கிறோம் அண்ட் தென் அகெயின் x3ஆல் y2 பெருக்கிறோம் ப்ளஸ் x4ஆல் y4 பெருக்கிறோம். கன்ஃபியூசிங்காக இருக்கா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா பாருங்கள், நிச்சயமாக புரியும், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஸோ இதான் மெத்தட். இது புரியாத பிரச்சனை இல்லை, நான் ஆன்சர் செய்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வரும். புரிய இல்லாட்டி என்ன செய்யணும், பாஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒருக்கா பின்னுக்கால போயிட்டு பார்த்துட்டு வந்து செய்யணும். ஓகே, ஏபியால் பெருக்க சொல்லியிருக்கு. 1 2 0 1 and then 2 0 0 4. ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கான் பெருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதால் பெருக்கணும். ஸோ அதுலேயும் என்னது, 1 2ஆல் பெருக்கணும். 1 2ஆல் பெருக்கிறோம் கூட்டல் 2 0ஆல் பெருக்கிறோம். இது 1 ஒரு பெரிய ப்ராக்கெட். ஸோ அகெயின் என்ன செய்யணும், இதால் பெருக்கணும். அதான சொன்னேன் இதை மெத்தட். ஸோ 1 0ஆல் பெருக்கிறோம்
ப்ளஸ் 2 4 பெருக்கிறோம். இந்த 2 இந்த 4 பெருக்கிறோம். இந்த 1 இந்த 0 பெருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இதால் பெருக்கணும் நிலை குத்தா, இதால் நிலை குத்தா பெருக்கணும். 0 2ஆல் பெருக்கிறோம் ப்ளஸ் 1 0ஆல் பெருக்கிறோம். அண்ட் தென் 0ஆல் பெருக்கிறோம் ப்ளஸ் 1 4ஆல் பெருக்கிறோம். என்ன ஆன்சர் வரும்? 1 2ஆல் பெருக்கினா 2, 2 0ஆல் பெருக்கினா 0, அப்போ 2. ஸோ இது 8. ஸோ இது 0 தானே, 0 0. ஸோ 0 கூட்டினா 0 4. என்ன ஆன்சர்? பூர்ணமான ஆன்சர். ஓகே, தியரி தெரிஞ்சு தாயங்கள் நல்லா தெரிஞ்ச ஒரு மாணவனுக்கு ஈஸியாக புரியும். புரியலையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். திருப்பி பாருங்கள் நான் சொன்ன விஷயங்களை. ஸோ தட் 100% உங்களால் இந்த கொஷனை செய்ய முடியும். தாயங்கள் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், டோன்ட் வரி. பட் அதுக்காக படிக்காமல் இருக்கிறதில்ல, சொன்ன விஷயத்தை லேர்ன் பண்ணி பெருக்கல்களை செஞ்சு பாருங்கள். பெருக்கல்ல வர எல்லா விதமான பார்ட் 1ல் வர கொஷன்ஸையும் செஞ்சு பார்க்கணும். ஆல்ரைட், ப்ராக்டிஸ் will help you to improve yourself. இருபத்தி ஓராவது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ABC தொடர்பாக உள்ள தகவல்களை பயன்படுத்தி EFC இன் பருமனை காண்க. EFC இன் பருமனை. EFC எத்தனாவது கொஷன்? 21வது கொஷன். EFC இந்த பருமன் யாது? என்ன தியரம்? நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தில் 2 தியரம் இருக்குது. நடுப்புள்ளி தேற்றம் இருக்குது, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை இருக்குது. நடுப்புள்ளி தேற்றம் என்னது? ஒரு முக்கோணி, யாதானும் ஒரு முக்கோணின் ஒரு பக்கத்தின் மையத்திலிருந்து அடுத்த பக்கத்தின் மையத்தை நோக்கி ஒரு கோட்டை நாங்கள் கீறுறோம். அந்த கோடு வந்து 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் இதன் நீளத்தில் அரைவாசியாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு இது எக்ஸ்ண்டா, இது x/2 இருக்கும். அது நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை என்னது? புக்கை போய் பார்த்துட்டு வாங்க. ஆல்ரைட், நடுப்புள்ளி தேற்றம் ஒரு பெரிய பாடமாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் போயிடும். ஓகே, EFCயை கேட்டிருக்காங்க. EFCயை காணணும். ஸோ சிம்பிளாக காணலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த EFCயை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆல்ரைட், காணக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இதில் எங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்ற விஷயத்தை பார்த்துட்டு நாங்கள் செய்வோம். தரவை நான் குறிக்க மறந்துட்டேன்னா சாரி. ஸோ 70. ஆல்ரைட், ஸோ இதில் 3 ஷேப்ஸ் நான் சொல்ல போகிறேன். 3 ஷேப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஒத்த கோணம், ஒன்றுவிட்ட கோணம், நேய கோணம். கவனிக்கணும். F வடிவம். F வடிவத்தில் இருந்தால் இது எக்ஸ்ண்டா, இதுவும் எக்ஸ். என்ன நிபந்தனைண்டா, இந்த கோடு இதுக்கு சமாந்தரமாக இருக்கணும். ஸோ இது AB, இது CDண்டா. AB சமாந்தரம் CDயாக இருந்தால் என்னவா இருக்கும்? ஸோ இதை Eன்னு வைக்கிறேன்னா, EAB சமன் ACD. என்னது அர்த்தம்? ஒத்த கோணம். அண்ட் தென் பானா ஷேப். இல்லை, ஜட்டுக்கு போய்ட்டு வரோம். ஜட் இதுலேயும் என்னது? சமாந்தரமாக இருக்கணும். ABCD. இது வையண்டா, இதுவும் வை. ஸோ AB சமாந்தரம்
சிடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? ஏ பி சி இஸ் ஈக்குவல் டு பி சி டி. என்ன ரீசன்? ஒன்று விட்ட கோணம். ஆல்ரைட், இந்த ரெண்டு விஷயம் கிளியர் தானே? என்னது? எஃப் ஷேப்பில் இருக்கான். எஃப் ஷேப்பில் இருந்தால் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமானாக இருக்கும். என்ன ரீசன்? ஒன்று விட்ட கோணம். என்ன ரீசன்? நிபந்தனை என்னது? ஏபின்ற இந்த ஒரு கோடு சிடின்ற இந்த கோடுக்கு சமாந்தரமாக இருக்கணும். அதான் நிபந்தனை. அப்படி இருந்துச்சுண்டா சரி. இதில் நடுப்புள்ளி தேர்தல்படி இந்த சிஎஃப்ன்ற கோடு பிசின்ற கோடுக்கு சமாந்தரமாக இருக்கும். அதை நாங்கள் நடுப்புள்ளி தேற்றம்படி எடுக்கலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பார்ட் 1க்கு நீங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தின் படி அப்படின்றது ஒன்றுமே எழுத தேவையில்ல. தியரம் தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆல்ரைட், சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு இது 70 இதுவும் 70. ஆல்ரைட், ஸோ இந்த முக்கோணி எடுத்தோம்டா, முக்கோணி ஏஇஎஃப் எடுத்தோம்டா இது 70 இது 30 100 இது 80 வரும். எப்படி 80 வரும்? 180லேருந்து 100 கழிச்சிங்கண்டா இது 80 வரும். இது 80 ஒரு ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளிக்கு அடுத்துள்ள கோணங்கள் கூட்டத்துக்கு 180. இது 80 இது 100 அமையும். 100 அமையும். ஸோ இஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு 100. ஆல்ரைட், நான் ஈஸியாக சொல்கிறேன். எப்படி? எஃப் ஷேப் இருக்குது, இது இதுக்கு சமாந்தரம். ஸோ இது 70 இது 70. ஸோ இந்த ஒரு முக்கோணம் எடுக்கிறீங்க, ஏஇஎஃப்ன்ற முக்கோணம் எடுக்கிறீங்க. இது 30 இது 70 கூட்டினா 100. 180லேருந்து 100 கழிச்சிங்கண்டா 180லேருந்து 100 கழிச்சிங்கண்டா 80 வரும். அண்ட் தென் இந்த நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 100. இது எப்படி? 180லேருந்து 80 கழிச்சிங்கன்னா 100. ஸோ இது வந்து மெத்தட் 1. இதை கவனிக்கணும். இந்த ரெண்டு ஷேப்பையும் கவனித்து வைக்கணும். அடுத்து பானா ஷேப். என்ன ஷேப்? பானா ஷேப். பானா ஷேப். ஓகே, பானா ஷேப் மூன்றாவது நான் சொன்ன ஷேப். பானா ஷேப்ண்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180. என்ன கோணம்? நேய கோணம். நிபந்தனை என்ன? நிபந்தனை அதில் என்ன நிபந்தனை? ஏபி சமாந்தரம் டிசி. ஆல்ரைட், என்ன நிபந்தனை? ஏபி சமாந்தரம் டிசியாக இருக்கும். ஸோ தட் இந்த கோடு இந்த கோடுக்கு சமாந்தரமாக இல்லை. ஸோ தட் அப்படி சமாந்தரமாக இருந்திருந்தால் இது 70 இது 110 இருந்திருக்கும். பட் இந்த அப்படி இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒத்த கோணத்தை கண்டுபிடிப்போம். 80ன்னு கண்டுபிடிப்போம், இதை 100ன்னு கண்டுபிடிப்போம், முடிப்போம். கொஸ்டின் முடிஞ்சு. சிம்பிள். புரியாத மாதிரி இருக்க சார்ண்டா நிச்சயமாக ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாது. விச் மீன்ஸ் நீங்கள் இதுக்கு முதல்ல இப்படி இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை. பட் கேள்விப்பட்டிருக்கேன் மறந்துட்டேன்டா. எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரிவர்ஸ் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு வந்து செய்யுங்கோ. 22வது கொஸ்டின். தரவு என்னது? என்ன கொஸ்டின்? உருவில் காட்டப்படும் வட்டத்தின் மையம் ஏசி மீது உள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் எதில் இருக்காம்? ஏசியில் இருக்காம். வட்டத்தின் மையம் ஏசியில் இருக்காம். அது என்னது? தரவு. வட்டத்தின் மையம் எங்கே இருக்குது? ஓன்றது என்னது? இங்கே மையம். ஆல்ரைட், மையம். தரவு. தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி
சிபிடி இன் பருமனை காண்க. சிபிடி இன் பருமனை காண்க. சிபிடி சிபிடி ஓகே சிபிடி any question? Alright, CBD இந்த பருமன் CBD இந்த பருமனை கேட்குறாங்க. இது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கலா? எப்படி காணலாம் இதை? ஆல்ரைட், ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஸோ இந்த ஏசின்ற கோடு வந்து மையத்தின் மீது அமைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்டா, இந்த மையத்திலிருந்து ஓஏ ஒரு ஆரை, ஓசி ஒரு ஆரை, விச் மீன்ஸ் ஏசின்றது இந்த இடத்துல விட்டம், ஏசின்றது இந்த இடத்துல விட்டம். விட்டம் மையத்திலிருந்து எதிரமைக்கிற கோணம் 90 பாகை. விட்டம் மையத்திலிருந்து எதிரமைக்கிற கோணம் 90 பாகை. அது ஒரு தியரம். ஸோ இது ஒரு விட்டம்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. எப்படி? இந்த கோடு மையத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ மையத்திலிருந்து வட்டத்தின் மீது இருக்கிற இந்த ஒரு புள்ளிக்கு விளிம்புக்கு நாங்கள் வரைகிற கோடு தான் ஆரை. ஸோ ரெண்டு ஆரைகள் சேர்ந்தால், ஒரே அளவான ரெண்டு ஆரைகள் சேர்ந்தால் என்ன வரும்? என்ன வரும்? விட்டம் வரும். ஸோ ஏசின்றது விட்டம். விட்டம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் 90 பாகை. ஆல்ரைட், 90 பாகை. இது எவ்வளோ ஈஸியான விஷயம், ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். ஆல்ரைட், அடுத்து செகண்ட் இன்னொரு விஷயம். இந்த வில் ஏடியானது எதிரமைக்கிற கோணம், வில் ஏடியானது எதிரமைக்கிற கோணம் சமனாக இருக்கும். ஒரே வில் ரெண்டு புள்ளிகளில் ரெண்டு கோணத்தை அமைக்க முடியாது. ஸோ இந்த வில் அமைக்கிற கோணம் இந்த இடத்துல 25ண்டா இந்த இடத்துலையும் 25 தான். ஆல்ரைட், வில் எதிரமைக்கும் கோணம் வட்டத்தில் 25 பாகை சமனாக இருக்கும். ஒரே வில்லில் ரெண்டு கோணங்கள் வருதுண்டா அந்த ரெண்டு கோணமும் சமனாக இருக்கும். அது ஒரு தியரம். ஸோ இந்த வில் எதிரமைக்கிற கோணம் இங்கே 25, இது தரவு. ஸோ அதன்படி இங்கேயும் 25. ஸோ 90 25 போனால் இது வந்துடும். ஆல்ரைட், ஸோ என்ன செய்யணும்? இது 90 பாகை. கேட்டிருக்க கொஷன் சிபிடி ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ தட் சிபிடி 90 minus 25. அறுபத்தி 5 பாகை. ஆகவே CBD is equal to 65 degree. 65 பாகையாக இருக்கும். சிம்பிள் கொஷின், சரியா? ரொம்ப இலகுவான கொஷின். திருப்பி பாருங்கள், நிச்சயமாக புரியும். விட்டம் மையத்திலிருந்து எதிரமைக்கிற கோணம் செங்கோணம். ஸோ அது மாதிரி அந்த வில் எதிரமைக்கிற கோணங்கள் சமனாக இருக்கும் ஒரு வட்டத்தில். ஸோ தட் 25 மற்றதும் 25. ஈஸியாக கொஷனை முடிக்கலாம். கொஷன் நம்பர் 23. ஆல்ரைட், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். என்ன சொல்லியிருக்காங்க? இது என்னது? ஒரு முக்கோண அரியம். முக்கோண அரியத்தின் கனவளவை தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி காண்க. முக்கோண அரியத்தின் கனவளுக்கான சமன்பாடு என்னது? கனவளவு குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம் ஆர் நீளம். ஒரு சில பேர் உயரம்னு படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் நீளம்னு படிச்சிருப்பீங்க. சரியா?
முக்கோண அரியத்தின் கனவளவு. ஆல்ரைட். குறுக்கீடு பரப்பளவு. ஒரு முக்கோணத்தின் குறுக்கீடு பரப்பளவு காணதுக்கு எப்படி என்ன சமன்பாடு? அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். இந்த முக்கோணம் எடுத்தோம்னா இது ஒரு என்ன முக்கோணி? செங்கோண முக்கோணி. இது 6, இது 5 சென்டிமீட்டர். அடி என்னவா இருக்குது? 5. செங்குத்துயரம் 6. தர இது நீளம் என்ன தந்திருக்காங்க? 7. ஸோ தட் 7. நூற்றி 5 சென்டிமீட்டர் கணம். பெருக்க தெரியாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. 105 சென்டிமீட்டர் கணம். என்ன சமன்பாடு? அரியத்தின் கனவளவு முக்கோண அரியத்தின் கனவளுக்கு என்ன சமன்பாடு? குறுக்கீடு பரப்பளவு தர நீளம் அல்லது உயரம். குறுக்கீடு பரப்பளவுக்கான என்ன செய்யணும்? முக்கோணத்தின் அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். ஸோ அடி 5, செங்குத்துயரம் 6, உயரம் அல்லது நீளம் 7. பெருக்கினீங்கண்டா ஆன்சர் வரும். Alright, question number 24. ஸோ 23 தரவுகளை ஏறுவரிசையில் எழுதும் போது முதல் 12 தரவுகள் கீழே காட்டப்படுகின்றன. அந்த 23 தரவுகளினதும் இடையத்தையும் முதலாம் காலனையும் எழுதுக. முதலாம் காலனை என்ன சொல்கிறது? Q1. Q1க்கான சமன்பாடு என்னது? மொத்த தரவுகளின் எண்ணிக்கை, மொத்த தரவுகள் ப்ளஸ் 1 கீழ் எதால் பிரிக்கணும்? 4ஆல் பிரிக்கணும். ஸோ முதலாம் காலனை காண போகிறோம். Q1 எத்தனை தரவுகள் இருக்குது? 23 தரவுகள் ப்ளஸ் 1 பிரித்தல் 4. அரை 23 சக 1 பிரித்தல் 4. 24 4ஆல் பிரிக்கிறீங்க. என்னது? 6ஆம் ஈட்டு. ஸோ இந்த ஏறுவரிசை படிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? நம்பர்ஸை பாருங்கள். 4 4 என்ன நம்பர்ஸ்? ஸோ 6ஆம் ஈட்டு தான் முதலாம் காலனை. ஸோ என்ன வரும்? 6ஆம் ஈட்டு என்னும் ஏறுவரிசையில் இருக்கான்னு பார்க்கணுமா? ஏறுவரிசை இருந்தால் மட்டும்தான் சரி. இது ஆல்ரெடி ஏறுவரிசையில் இருக்குது. பட் 23 தரவுகளும் இருக்கா? இல்லை. முதல் எத்தனையோ தரவுகள்? 12 தரவுகள் இருக்குது. ஸோ 6ஆவது 1 2 3 4 5 6 8ஆம் ஈட்டு என்னவாக இருக்கும்? முதலாம் காலனை 8. ஸோ அடுத்து இடையம் காண்றதுக்கு என்ன செய்வோம்? இடையம் மொத்த தரவுகள் ப்ளஸ் 1 அதன் கீழ் 2. இதான் வாய்ப்பாடு, அதாவது சூத்திரம். ஸோ மொத்த தரவுகள் எத்தனை? 23 ப்ளஸ் 1/2. 24 2ஆல் பிரித்தோம்னா 12ஆம் ஈட்டு. 12ஆம் ஈட்டு அது இருக்கிறதே 12 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 15. ஸோ இடையம் வந்து 15. ஆல்ரைட், இந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம். இந்த பாடம் ஒரு பெரிய பாடம். இந்த பாடத்துக்கான தியரி நான் போடுவேன். பட் இந்த கொஸ்டின் செய்கிறதுக்கு இது தெரிஞ்சால் போதும். இடையமன்ற என்னது? மொத்த தரவுகள் எண்ணிக்கை சக 1 கீழ் 2. முதலாம் காலனை என்ற என்னது? மொத்த தரவுகள் எண்ணிக்கை சக 1 கீழ் 4. ஆல்ரைட், லாஸ்ட் அண்ட் தி ஃபைனல் கொஸ்டின். கடைசி கேள்விக்கு வந்திருக்கிறோம். 25வது கேள்வி. உருவில் A, B ஆகிய புள்ளியிலிருந்து சமதூரத்தில் AC மீது உள்ள ஒரு புள்ளியை காண்பதற்கு தேவையான அமைப்பு கோடுகளின் ஒரு பரும்படி படத்தை வரைந்து அப்புள்ளியை D என குறித்து காட்டுக. இலகுவான ஒரு கேள்வி, மிக மிக இலகுவான கேள்வி. ஆல்ரைட், AB என்ன செய்வீங்க? AB
என்ன செய்வீங்க? கவராக எடுக்கிறதா, கவராக எடுத்து ரொம்ப சின்னதாக்கி காட்டுறேன். இதை என்ன கொஷன் கேட்குறாங்க, என்ன கொஷன் கேள்வி விளங்கணும் மாணவர்களே. ஆல்ரைட், கொஷன் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதுக்கான ஆன்சரை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். கொஷனே என்னென்னு புரியலண்டா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உருவில் காட்டப்பட்டு இந்த உருவு இருக்கு இல்லையா, அந்த உருவத்தில் ஏபி ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் இது ரெண்டுலேயும் இருந்து சமதூரம்னா இப்படி தான் வரணும். இப்படி எங்கே வேணும்னாலும் இருக்கலாம். சமதூரம். ஆல்ரைட், சமதூரம் தெரிஞ்சு தானே. இப்போ இங்கேருந்து ஏபியிலேருந்து சமதூரம் பண்ணால் இங்கே ஏலேருந்து 5 மீட்டர்னால் இதுவும் 5 மீட்டர். ஸோ இப்போ இங்கே ஏலேருந்து 10 மீட்டர்னா இதுவும் 10 மீட்டர் பியிலேருந்து. ஸோ 2 புள்ளியிலேருந்தும் சமதூரத்தில் ஏசி மீது, அதாவது ஏசி மீது உள்ள புள்ளியை காணணும். அப்போ என்ன செய்யணும்னா, முதலாவது ஏபிக்கு சமதூரத்தில் இருக்கிற ஒரு சமாந்தர கோட்டை நான் கீறணும். அதுக்கு என்ன அமைப்பு செய்வோம்? கவராயத்தை எடுக்கிறீங்க சரியா, கவராயத்தை எடுத்து அந்த கூர்மையான பகுதி இதில் வச்சு அழுத்தணும். அழுத்தி இந்த அளவு தூரத்தை அளக்கணும். சரியாக என்ன செய்யணும்? இந்த கொஸ்டினில் இங்கே கவராயத்தை வைக்கணும், அந்த இங்கே கூரான பக்கத்தை வைக்கணும், வச்சு இங்கே ஒரு வெட்டு, அண்ட் தென் இங்கே அந்த கூரான பக்கத்தை வச்சு கவராயத்தை இங்கே எடுத்து வச்சு, அண்ட் தென் இங்கே ஒரு வெட்டு, அண்ட் இங்கேருந்து திரும்ப இன்னொரு வெட்டு, அண்ட் தென் இங்கேருந்து இன்னொரு வெட்டு. இந்த கோட்டை இணைப்பீங்க. இணைச்சா என்ன வரும்? இப்படி ஒன்று வரும். அந்த கோடு எப்படிப்பட்டதாக இருக்குமெண்டா, இந்த ஏபியை வந்து இருசம கூறிடும். ஸோ தட் இப்படி வந்து மாறும். அண்ட் தென் இது கொஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஏசி மீது சமதூரத்தில் உள்ள புள்ளி, இந்த புள்ளி அந்த வரைகிற அந்த கோடு வந்து ஏசியில் எந்த இடத்துல வெட்டுதோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? டி என்று பெயரிடணும். ஸோ இது டி. தேவையற்ற காரியங்களை செய்யாதீங்க. தேவையான விஷயங்களை படிப்பிச்சிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த கொஷின்ஸை செய்யுங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அகாடமி சார்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். See you all.